ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினாசனம் சேர் செல்விக்கும் அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகல கலாவல்லியே. எல்லாம் வல்ல திருவாங்கம்ப பெருமானுடைய திருவிழாலே இத்தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற திருமுறை ஓதுதல் என்ற நிகழ்விலே இன்றைய தினம் முதல் திருமுறையிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கடைக்காப்பு என்று கூறப்படுகிறது. திருமுறை முதல் திருமுறையிலே திருப்புகலி என்கின்ற தலத்துக்கு உண்டானது 30வது பதிகம். 30வது பதிகம் திருப்புகலி என்கிற தலத்துக்கு உண்டானது. அதில் நாம் 5 பாடல்கள் வரையும் பார்த்துருக்கிறோம். 6வது பாடல். எல்லா பாடல்களிலுமே திருப்புகலிலே வீற்றிருக்கின்ற பெருமான், அந்த பெருமானுடைய பராக்கிரமங்கள், அவர் செய்த அரிய செயல்கள், செய்த செயல்கள்லாம் அரிய செயல்கள், யாராலும் செய்ய முடியாது. ஆனால் அந்த செயல்கள் அரிய செயல்களாக இருந்தாலும் உயிர்கள் பால் இருக்கின்ற எளிவந்த தன்மையினால் செய்கிறார். அருள் காரணத்தில் வருவார்னு சொல்லுவாங்க. அதனால உயிர்கள் மாட்டு கொண்டு இருக்கிற அருளாலும் உயிர் உய்தி பெற வேண்டும் என்பதற்காகவும் பெருமான் செய்கிற திருவிளையாடல் போன்று அந்த அருள் விளையாட்டிலே என்னையெல்லாம் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்திருக்குது. அது திருப்பி 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 தான் சொல்லிடுறாரு. இதே தான், வேற இல்லை. நான் விளையாட்டாக சொல்லுவேன். ஒரு 14 செய்தி இருக்குது பெருமானை பற்றி. இந்த மழு ஏந்தியது, சோளம் கையில் உடையது, விடத்தை உண்டது, சந்திரனை சூரியது. நீங்கள் திருப்பி மொத்தம் படித்து பார்த்தீங்கன்னா திருமுறையில் மொத்தம் ஒரு 14 இல்லைன்னா 15 செய்திகள் தான் திருப்பி திருப்பி வரும். ஒவ்வொரு பதிகத்திலையும் ராவணனை சொல்கிறார். ஒவ்வொரு பதிகத்திலையும் இவர்களை நம்ம புறசமயத்தராக இருக்கின்ற அவர்களை புறசமயத்தார சொல்கிறாரு. ஒவ்வொரு திருமால் பிரம்மாவை சொல்கிறாரு. எல்லாம் சொல்லிடுறேன். ஏன் திருப்பி திரும்ப சொன்னாங்க? பெருமானுடைய புகழை பாடுகின்ற போது பெருமான் மகிழ்ச்சியோடு இருப்பார். ஒரு வாட்டி தான் அம்மான்னு சொன்னேன். காலையிலேருந்து இப்போ 50 வாட்டி சொல்லியிருப்பேன். எனக்கு குழந்தைய நம்மளை அப்பா அம்மான்னு சொல்கிற போது சந்தோஷப்படுறோமா? இல்லை. ஏன் எனக்கு திரும்ப காலையில் அம்மான்னு சொல்லிட்டு இல்லை, இப்போ வேறு ஏதாவது சொல்லுன்னு சொல்கிறோமா? இதெல்லாம் இயல்பு. இது இயல்பு. மனிதனோடு திருப்பி திருப்பி புகழ்ச்சிக்கு விரும்பாதவன் மனிதனே அல்ல. நம்மை பற்றி அந்த கூப்பிடுற போது, குழந்தை கூப்பிடுற போது ஒரு புலகாங்கிதை நாம் அடைவோம். அதனால தான் இப்படி சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி சந்தேகம் வந்து ஏன் திருப்பி திருப்பி சொல்லிங்கிறான். இப்போ புற சமயத்தாரெல்லாம் சொல்லுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவான். நம்ம வேணா சொன்னதே அத்தையே திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லி கிடக்குறாங்க, அத்தையே பாடுங்க, நம்ம சிவாய சொல்லிக்கிறேன். என்ன யார் இது? அவங்களுடைய எண்ணம் அது. ஆனால் உணரவில்லை அல்லவா? அதனால தான் அதை முழுமையாக உணர்த்தி இதெல்லாம் இருக்குது, இதில் என்ன செய்தி இருக்குதுன்னு சொல்லி, அதனால தான் பின்னார சிக்கல் வரும்போது தான் சொல்லிட்டு பதிகத்திலே சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானைனர். பெருமான் எப்படிப்பட்டவனா? ஏற்கனவே சொல்லிய செய்திகளையே மீண்டும் 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 திருப்ப 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 அதே சொற்களையே சொல்லி அந்த பெருமானுடைய புகழ்தல், ஏத்துதல் என்றால் புகழ்தல், பாராட்டுதல், துதித்தல், இதை திருப்பி திருப்பி சொன்னதே சொல்றாங்களன்னு சொல்லிட்டு பெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாராம். அதான் சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை என்று நாவுக்கரசர் நினைக்கிறேன். அதனால அந்த அளவுக்கு பெருமக்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில திருப்பி திருப்பி சொன்ன செய்தியே வருமேன்றதுனால இன்னைக்கு வந்து இந்த ஒரு பதிகத்திலேயே கிட்டத்தட்ட நஞ்சுன்றதை பல இடங்களில் சொல்ல போறார். கையில மழுவும் சோளமும் இருக்கிறது சொல்ல போறார். ஏனென்றால் இதை பற்றி திருப்பி 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 பாடி 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 பாடிட்டே இருக்கணும். பண்ணுதல், பண்ணால்
இந்த பன்னாள் அழைத்தால் சொல்லுவாங்க, பல நாட்கள் என்னது. பண்ணுதல் என்றால் திருப்பி திருப்பி சொல்லுதல்னு பேர். பண்ணி பண்ணி பேசுறிடான்னு சொல்லுவான், ரெண்டு சொல்லினா. அப்போ பண்ணி பண்ணி பேசுறதுனா சொன்னதையே மீண்டும் சொல்வதற்கு பண்ணி பண்ணி பேசுதல் என்று சாதாரணமாக உலக வழக்கு, நம்முடைய வழக்கு. அதனால் இவர் இந்த இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 6வது பாடல் இது வந்து தக்கராகம் என்கிற பண்ணுக்குரியது. யாருக்குறைய நான் அந்த பண்ணில் தான் பாடிட்டு இருக்கிறேன். வயலினோட வச்சு பாடுற மாதிரி பாடல, ஆனாலும் மனப்பாடம் பண்ணுற முறையிலே நான் பாடுகிறேன். வலமார் படைமான் மது ஏந்திய மைந்தல் மழக்கணும். வலமார் படைமான் மழு ஏந்திய மைந்தன் கலமார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தன் குலமார்பதி கொன்றைகள் பொன் சோரியத்தேன். பாருங்க, குலமார்பதி கொன் அப்படி படிச்சாதான் சந்தம் வரும். யாப்பு குலமார்பதி கொன்றைகள் பொன் சோரியத்தேன். ஆனா இத பொருள் புரிகிற மாதிரி குலமார்பதி கொன்றைகள் பொன் சொரிய தேன் புலமார் வயல் பூம் புகலி நகத்தானே. அது சில ஓதுவார்கள் தான் அந்த பிரிச்சியும் பாடுவாங்க. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த சந்தமம் மாறாத அந்த திறமை என்னன்னா, அவங்க அந்த எழுத்துக்களை ஒரு அக்ஷரங்களை ஒரு மாத்திரை கூட்டுறதையோ குறைக்கிறதையோ செய்யுங்க. அதில் ரொம்ப கெட்டிக்காரு சர்க்குரு. இப்போ நான் நிறைய பாடல்கள் கேட்குறமே, அவ்வளோ அருமையாக அவர் அதை நைஸாக தெரியாத மாதிரி அது உள்ள நுழைஞ்சி வந்து அந்த அர்த்தத்தை சொல்லிடுவார். முதல் வரியில் முதல் ஒரு முறை பாடுற போது அந்த இதுவாக பாடிடுவார் யாப்போடுவோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் அர்த்தம் புரியுற மாதிரி சொல்லி பாடுவார். சில நேரங்களிலே ஒரு கொஞ்சம் நெருடி வந்தால் கூட அதை விட்டு அடுத்த முறை பாடுவோம், திருத்தி பாடிடுவோம். அது நான் நிறைய அவருடைய கச்சேரியில் பார்க்குறது கேட்பேன். இது இயல்பு எல்லாரும். ஆமாம், அப்படியே உடனே ரிப்பீட் ஆகிடுவார். அக்க இந்த பாருங்க, வலமார் படை மான் மழு ஏந்திய பைதன். வேற ஒன்றும் இல்லை, இந்த பாடலில் மொத்தமே சொல்கிற செய்திகள். மான் மழு ஏந்திய மைந்தன், மான் மழு. இந்த வலமார் என்பது என்னன்னாக்கா, வலம் என்பது வெற்றி. வலம் என்பது வெற்றி, வெற்றியை தரக்கூடிய. வலம் என்ற சொல்லுக்கு வெற்றி, வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்ற படை. அந்த படைனா சூலம். அதுக்கப்புறம் மான், கையில் வந்து மானை வைத்து இருக்கிறார். மழு, மானை ஏந்திருக்கிறார், மழு ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் படை ஏந்தி இருக்கிறார், சூழப்படை ஏந்தி இருக்கிறார். இவ்வளவும் இருக்கிற பெருமான். மைந்தன் என்றால் அழகுடையவன் அர்த்தம். மைந்து என்றால் அழகுடைய பெருமான். கலமார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தன். இந்த நஞ்சு அமுது உண்ட கருத்தன் இருக்கு. நஞ்சு அமுது உண்டது நமக்கு வரலாறு நல்லா தெரியுது. இந்த கலமார் என்பதுக்கு நமக்கு தெரியும், கலங்கள் அதிகமாக பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கடல்னு அர்த்தம். கலமார் கடல். இந்த கடலுக்கு கலமார் என்பது வந்து அந்த கடலினுடைய செய்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அது அதாவது மரக்கலங்கள் சூழ்ந்ததாக இருக்கின்ற கடலிலே இருந்து வந்ததாக இருக்கின்ற அமுதண்டை உண்ட கருத்தன். இந்த கருத்தன் என்பதற்கு கருத்தன் என்ன கருத்து, அந்த கருத்தார் சாப்பிட்டார் அவருனாக்கா, கருத்து நம்ம நினைக்கிற கருத்துன்ற பொருள் வச்சாக்கா இங்கே இடிக்கும். அதனால் உண்பதை கருத்தை அவர் மனசு வச்சுக்கிட்டு தான் நஞ்சு வர வைத்தாரோ இல்லை. கருத்தன் என்பது இங்கே வந்து தலைவன் பேர். அவன் உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிற காரணத்தினால்தான் கடலிலே இருந்து உயிரை அழிப்பதற்கு வந்ததாக இருக்கின்ற அந்த அழிக்கின்ற அளவுக்கு தன்மையுடையதாக இருக்கின்ற அந்த நஞ்சினை உண்டவன். கருத்தன் என்றால் தலைவன் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதனால தான் அங்கே தலைவன், அதனால் கருத்தன். இப்போ தலைவன் என்பது சரியா போச்சு. உண்ட நமக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன். குலமார் பதி கொன்றைகள். இந்த குலமார் கதி என்ற குலமார் பதி என்றால் குலம், குலம் கோத்திரம் சொல்றீங்களா? நம்ம சாதாரணமாக வழக்கில் இருக்க சொல்லுதான். குலம் கோத்திரம் என்றால் ஒரே குலத்தை உடையவர்கள், ஒரே தன்மை உடையவர்கள் நெருங்கி இருப்பதற்கு குலம்னு பேர். ஒத்த தன்மை உடையவர்கள், ஒத்த கருத்தினை உடையவர்கள், ஒத்த பழக்க வழக்கங்களை உடையவர் குலம். குலம் கோத்திரம் அறிந்து கொண்டார். கோத்திரம் குலம். கோத்திரம் என்பது அவர்கள் வழிபடுகின்ற அவருடைய பூர்வீகத்து கோத்திரம். என்ன கோத்திரம்? மகாரிஷி கோத்திரம், அந்த ரிஷி கோத்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அது அந்த எழுதி வருவாங்க. இப்போ இதெல்லாம் யமதகினி கோத்திரம், அது மாதிரி பிராமன்ஸில் நிறைய இருக்குது. எங்கள் இதில் உங்கள்கிட்ட கூட இருக்குமே கோத்திரம் இல்லைங்களா?
எங்களுது ஒரே ஒன்று தான். எங்களுது வந்து சிவகோத்திரம். அது இந்த ரிஷி பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுது வந்து சிவனை வழிபடுகின்றதுனால சிவகோத்திரம்னு சொல்லுவாங்க. சிவகோத்திரம் தான் இப்போ எங்களுக்கு வந்து அது. ஆனால் பெரும்பாலும் நாங்கள் எங்கள் இதில் கிடையாது. அதாவது எங்கள் கேஸில் வந்து அந்த மாதிரி கோத்திரம் என்று கிடையாது. போனால் ஒரே தன்மை, ஒத்த தன்மை உடையவர்கள், ஒத்த பழக்க வழக்கங்களுடையவர்கள், ஒரு குலத்தோடு சேர்ந்து வாழ்கிற இடம் தான் குலம் என்பது. இந்த தான் அந்த பொருள் ஒரு குலமார் பதி என்றால் நெருங்கி ஒரே தன்மை உடையவர்கள். யார்? சிவனை வணங்குகின்ற ஒரே ஒத்த தன்மை உடையவராக இருப்பவர்கள் நெருங்கி வாழ்கின்ற பதி. கொன்றைகள் பொன் சொரியத்தேர். நல்லாக தெரியும். கொன்றை மலர்கள் பொன் நிறத்திலே இருக்கும். அதிலே இருந்து மகரந்தங்கள் பொன் நிறத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட நிறைந்த கொன்றை மலர்கள் பூக்கின்ற கொன்றை சோலைகள் இருப்பதாக இருக்கின்ற சொரிய தேன் புலமார் என்றால் தேன் நிறைந்ததாக இருக்கின்ற இந்த புலம் என்று சொல்ல பாருங்க. தேன் சொரிய தேன். புலம் என்பதற்கு அறிவுன்னு சொல்லு. புலம் என்றால் அறிவு. அறிவார்ந்தவர்கள் வாழ்கின்ற அந்த வயல்களே இருந்ததாக இருக்கின்ற சோலைகள் உடையதாக இருக்கு. சோலைகள் சொன்னார், வயலையும் சொன்னார். அந்த அளவு சிறந்ததாக இருக்கிற புகழி நகர் சொல்றார். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. இந்த வளம் என்றால் வெற்றி, அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. செய்தி என்னன்னா ஒன்னே ஒன்று தான். மான் மழு ஏந்திய மைந்தன் கொடல், அதாவது கடலில் இருக்கின்ற விஷத்தை உண்டவனாக இருக்கிற தலைவன் அவர் இருக்கிற பதி புகழிப்பதி. இந்த செய்தியை சொல்ல வந்தவர் அது சேர்த்து அடைமொழியாக சேர்த்து ஒரு செய்தியை சாதாரணமாக சொல்லக்கூடாது என்பதனால சிறப்பி சொல்லியிருக்கிறார். அடுத்தது 7வது பாட்டு. கருத்தான் கனலான் மதில் மூன்றையும் வேவ செருத்தான் திகழும் கடல் நெஞ்சு அமுதாக அறுத்தான் அலரன் அறுத்தான் ஆயந்தன் சிரமைந்தினும் ஒன்றை பொறுத்தான் இடம் பூம்புகலி நகதானே. இதில் ஒரு புதிய செய்தி கொண்டாடுறாரு. ஏற்கனவே நேற்று படித்த பாடல்களை சொல்லலை. பிரம்மனுடைய சிரத்தை 5 சிரங்களிலே ஒன்றை அறிந்தான் என்ற செய்தி இங்கே கொடுக்குறாரு. அறிந்தது மட்டுமில்ல, அந்த அறிந்த பிறகு அந்த தலையை கையில் வேற பொறுத்தான் சொல்ற பாருங்க. அறுத்தான் அயன் தன் சிரம் 5னுள் ஒன்றை அறுத்தான். அது என்ன பண்ணான்? பொறுத்தான். வேற எங்கேயும் தூக்கி போட்டுள்ளையா? தன்னுடைய கையிலேயே அதை பிரம்ம கபாலமாக கொண்டு இருக்கிறார். அந்த பொறுத்தான் என்பதற்கு தன்னுடைய கையிலே கொண்டு இருக்கிறான் என்கின்ற செய்தி. அதனால இந்த படத்தில் வந்து புறம் எரித்த செய்தி, நஞ்சு உண்ட செய்தி, பிரமன் சிரத்தை கொய்த செய்தி, வீரம் விளங்கிய தலைவனுடைய பதி புகழ் என்கின்றது. இந்த 3மே செயல்களெல்லாம் வீரத்தை, பெருமானுடைய வீரத்தை உலகிற்கு காட்டுவதாக அமைந்த ஒரு செய்திகளாக 3 சொல்லியிருக்காரு. புறம் எரித்தது, நஞ்சு உண்டது, பிரமன் சிரம் கொய்து எல்லாருமே பெருமான் உயிர்கள் பாட்டு இருக்கின்ற கருணையினாலே செய்த வீர செயல்கள். இந்த பாடலில் அடிதோறும் பொருள் முற்றி வந்துள்ளது. எல்லா பாடல்களையும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு செய்தி அப்படியே கரெக்டாக வந்துடும் ஒரு பாட்டு. இது அடுத்த பாடி தேடி போய் மொத்தமாக சேர்ந்து கடைசியில் பொருள் முற்ற மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி இல்லை. பொருள்கோள் சொல்கிற போது ஒவ்வொரு பாட்டிலையும் பொருள்கோள் வந்துடுற மாதிரி இருக்குது. அதுக்கு தவத்தான், இந்த கருத்தான் முதல் இருக்கு பார்த்தீங்களா? கருத்தான்னா என்ன இருக்கு அப்படின்னாக்கா சினந்தவன் அர்த்தம். சினத்தோடு செயல்பட்டவுடைய சிரங்கள் தான் அர்த்தாரு. அதனால கருத்தான். அடுத்து செருத்தான். இந்த செருத்தான் என்பதற்கு கண்டத்தில் அடக்கியவன் பேர். செருத்தல் என்பதற்கு பெருமான் கண்டத்தில் அடக்கி கொள்ளுது. அந்த கண்டத்தில் அடக்கியவன் என்பது கூட செருத்தான் என்பதற்கு கண்டத்தில் அடக்கியது. செருத்தான் வெற்றி கொண்டான்னு ஒரு இல்லையா? நம்ம வெற்றி கொண்டான். இந்த வல்லினரு வராது. அதுக்கு செரு என்ற போர் வரும். செருக்களத்தில் காண்போம்னாக்கா அது வல்லினர்வு கிடையாது, இடையினர்வு வரும். ஆனால் இதில் வந்து இந்த வல்லினர்வு வருவதனால இதுக்கு என்னன்னாக்கா கண்டத்தில் அடக்கியவர். ஆமாம், அதான் அது செரித்தான், செறி ஊட்டுதல், கண்டத்திலே அடக்கி வைத்து. இது கூட சரி, செறிவாக செரிக்கிறது, செறி உடையவன். அடுத்தது வேலை. அடுத்தது வேவ கருத்தான் அமுதாக செருத்தான். இந்த தொடர் 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க. வேவ கருத்தான் அமுதாக செருத்தான். அதோட கூட இது கூட்டி பார்க்கணும். அவன் சேர்த்து ஒன்றை அறுத்தான். இந்த பாட்டில் வர 4 செய்தி. எதை? வேவ கருத்தான், அமுதாக செருத்தான், ஒன்றை அறுத்தான், அதை பொறுத்தான். ஒன்றை அறுத்தான், அந்த அறுத்தத்தை என்ன பண்ணான்? கையில் ஏந்தி கொண்டான். அவருடைய இடம் புகழி என்பது. இது அந்த ரைமா சொல்லி அது கட்சியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 8வது பாடல்.
தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல எழிலார் வரையால் அரக்கனை செற்ற கழலான் உறையும் இடம் கண்டு இடம் கண்டங்கண் மிண்டி கண்டு இங்குதானுங்க கண்டல்கள் சரி சரி சொல்றேன் கண்டல்கள் கண்டு கடலான் உறையும் இடம் கண்டல்கள் மிண்டி பொழிலான் மலி பூம் புகலி நகர்தானே. நான் மறுபடியும் எழுது மேலே மறுபடியும் எழுதுனால இங்கா இல்லான்னு சந்தேகம் வந்துச்சு. இது பொருளில் வருது உங்களுக்கு. இதில் என்னன்னாக்கா தொழிலால் இந்த தொழிலான் மிகுந்தொண்டர்கள்ன்றார். தொண்டர்கள்ன்றாத்துமே தொண்டு தொழிலே மிக சிறப்பாக செய்பவர்கள் தான் தொண்டர்னு பேர். தொண்டு மட்டும் பேர் தொண்டர்னு வச்சுனா இல்லை. தொழில் தொண்டர்களுக்கு உண்டான தொழில், அந்த தொண்டுபடுதல் என்கின்ற தன்மைக்கு உரிய தொழிலிலே அதுதான் தொழிலால் மிகு தொண்டர்கள். பெருமானுக்கு உழவார பணி செய்கிறது மேற்கொண்டு அனைத்து பணிகளையும் ஆலய திருப்பணிகள் அத்தனையும் செய்வதற்கு தொழில் செய்கிற தொண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் சும்மா இல்லை, அந்த தொண்டு செய்கிற நேரம் போக மீதி நேரத்தில் தோத்திரம் சொல்லுது. தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்லு. எங்கள் கோயிலில் வந்து தரகத்தையே ஒரு சனிக்கிழமை திங்கக்கிழமை ஆனாங்க சாவியே எங்கிட்ட கொடுத்து போடுவார் கோயில்கார். அவர் என்ன அவர் நாங்கள் போய் அப்படி போயிட்டு வரேன், நீங்கள் போய் தரங்கன்னு. இவங்க சாவி எடுத்து போய் போட்டு தரப்பாங்க. அந்நாத்தி ஒரு 3 பெண்கள் வந்திருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. ஏன்னா இந்த சாயந்தர வேலையில் லேடிஸுங்க வர வைத்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வழக்கேற்றுற வேலைலாம் இருக்கும். அந்த மாலை நேரத்தில் அவங்க இருக்க வேண்டியிருக்கும். இப்படியோ ஆகையினால அவங்க என்ன பண்ண வருவாங்க. வந்த உடனே அடுத்த 7 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து தண்ணி எடுத்துன்னு வருவாங்க, ஒருத்தர் வந்து வாசப்படி பெருக்குவாங்க, ஒருத்தர் கோலமாக எங்கே இருந்து பார்த்தே தரும். அடுத்த 7 நிமிஷம் கோயில் களை கட்டிடும். தீபங்க எல்லாம் போட்டு இவங்கெல்லாம் அந்த லைட்டெல்லாம் சுற்றி தட்டணும். அவர் கோயில் பணியாளர் அழகாக வந்தாருன்னா தெளிவாக இருக்கும். அதுக்கு அவர் சீக்கிரம் முடிங்கன்னு 7:30 மணி வரையும் உட்காந்துக்கிறீங்களே. நான் வேலைக்கு போனேன், வீட்டில் வேலை இருக்குது, தறி நெய்யணும். அந்த அதிகம் அந்த 20 நிமிஷத்தில் போய் தறி நெய்ச்சணும். இது தர்மத்து நல்லதுக்கு 4000 குற்றம்ன்ற மாதிரி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொண்டு செய்கிற வேலை இருக்குது. இப்போ சாதாரணமாக வீட்டில் சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் தொண்டு செய்வது, நான் சொல்லுவேன், சிறப்பாக சொல்லுவேன். இந்த மாதிரி தொண்டு செய்வது தான் நாவுக்கரசு நம்ம கொடுத்துருது. படிக்கிறது வேற. அப்புறமா உட்காந்துன்னு இதெல்லாம் ஏற கட்டி முடிச்சுட்டு சாமி கோயிலை வளம் வந்துட்டு தீபாரதனை பண்ணிட்டு போகணும், படிக்க போகிறோம். அது சொல்கிறார், அது எனக்கு ஞாபகம். தொழிலால் மிகு தொண்டர்கள் அந்த தொழில் முடிச்சோடனே என்ன பண்ணாங்க, தொண்டு தொழில் முடிஞ்ச உடனே தோத்திரம் சொல்ல இறைவனுடைய திருப்புகழை பாட எழிலார் மறையால் அரக்கன் தனைச்சற்று. ஆக அந்த ஊரிலே இருக்கின்ற மக்களுடைய தன்மையை சொல்லிட்டு அடுத்த வரியிலே அப்படிப்பட்ட புகழிலே எழிலார் வரையால் அரக்கன் தனை செற்ற அரக்கனை செற்ற எழிலார் வரையால். நான் நேற்று கூட சொன்னதை எழிலார் வரையால் அரக்கனை செற்ற. அவர் நேரடியாக திருப்பாதம் அவர் மேலே படலை, அவர் மேலே பட்டது வரை தான் பட்டுது. வரை என்றால் இங்கே மலை தான் பட்டுதுன்னு. கழலான் அப்படிப்பட்ட வீரக்கடலை அணிந்தவனா. கழலான் என்றால் அணிகலன்களால் வந்த பெயர், ஆகு பெயர் இது. கடல்களை அணிந்தவனாக இருக்கின்ற பெருமான் உறையுகின்ற இடம் கண்டங்கண் மிண்டி. அந்த கண்டங்கண் என்பதற்கு கண்டல் என்றாக தாழை மடலுக்கு கண்டல்னு பேர். கண்டல் என்பது தாழை. அந்த தாழைகள் நெருங்கி இருக்கின்ற தாழை என்கின்ற ஒரு அருமையான ஒரு தாவரம். அது கடற்கரையில் இருக்கிற தாவரங்கள். அந்த தாவரங்கள் நெருங்கி இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற அதாவது கண்டல்கள் மிண்டி பொழிலால். அப்படிப்பட்ட கண்டல்கள் இருக்கிறது. நின்ற மலர்கள் தூவுகின்ற பொழில்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மலிந்தி என்றால் நிறைந்து இருக்கின்ற புகழி நகர் தானே. ஆக புகழி நகரிலே பணிகளால் மேம்பட்ட தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல போற்ற தன்மையோடு பெருமான் வீற்றிருக்கிறார். அப்போதான் எப்பவுமே திருமுறைகள் பாடுகிற இடம் எப்பவுமே சிறப்படையணும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, இந்த இடத்துக்கு ஒரு தனி மதிப்பு தான். திருமுறைகள் பாடுகிற இடம் புனிதம் பெறும். புனிதம் பெற்றனால் அந்த இடம் புனிதம் பெற்றதனால் திருமுறை பாடப்பெறுகிறதா, திருமுறை பாடப்பெறுவதனால் இது புனிதம் பெறுகிறதா என்றதை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த கீழே இருக்கிற ஃப்ளோர் வந்து புனிதம் பெற்றிருந்தது. ஒரு 3 வருஷமா 3-4 வருஷம் இருக்கும்.
இப்போ இந்த இடம் புனிதம் பெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். அந்த அந்த இது வருகிற இடம் அது ஒரு பெரிய கொடுப்பனை தான். அது வசதிகளை பற்றியோ இது எப்படி இருக்குதுன்னு நம்மளே இது உட்கார்ந்துட்ட பிறகு ஒன்றும் தெரியதில்லை சிந்தனை அங்கே. ஆகையினால தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல இராவணனை கொன்ற திருவிடை உடையவனாகிய சிவபெருமான் இருக்கின்ற பகுதி புகழி. அதான் இந்த பாட்டில் கருத்து. மாண்டார் சுடலை பொடி பூசி மயானத்து ஈண்டா நடம் ஆடிய வேந்தன் தன்மேனி நீண்டான் இருவர்க்கு எரியாய் அறவாரம். எரியாய் அறவாரம் தானே. எரியாய் அரவு ஆரம்பத்தை எரியாய் அறவாரம் பூண்டான் நகர் பூம்புகலி நகர்தானே. பிரிச்சு படிக்கிற மாண்டார் சுடலை பொடி பூசி நல்லா தெரியும். எங்க மயானத்தில், மயானத்திலே மாண்டவருடைய சுடலையிலே மயானத்திலே இருக்கின்ற சுடலையிலே மாண்ட பிறகு அங்கே வருபவர்கள். சிவகாசியில் எரிஞ்சு போச்சுனாங்க அந்த பொடியை பூச மாட்டான் பெருமான். வினை வயத்தாலே உடலை விட்டு உயிர் பிரிந்த போது வருகின்ற சுடலைக்கு வருகின்றதாக இருக்கின்ற உயிர். அதனால் சொல்றாரு சுடலை மாண்டார் வருகின்ற சுடலை, அதுக்கு பேர் மயானன்னு பேரு. அந்த சுடலிலே உடல்கள் எல்லாம் பொடியாக மாறுகின்றது. அந்த பொடியை பூசி ஈண்டா நடம் ஆடிய வேந்தன். தீண்டா நடம் சொன்னது மயானத்து. ஈண்டா நடமாடி என்றால் விரும்பி மயானத்திலே சிறப்பாக இருந்து நடமாடுகின்ற வேந்தன் தன் மேனி நீண்டான். அந்த பெருமான் தன்னுடைய மேனியை யாருக்காக நீண்டான்னா இருவர் சொன்னார். பிரம்ம விஷ்ணுக்களுக்காக தன்னுடைய மேனியை நீண்டான். எங்க சொல்ற மேனி நீண்டான் இருவர்க்கு எரியார். இருவர்க்கு மேனி எரியாக நீண்டான். திருவண்ணாமலை வரலாறு. இருவருக்கு மேனி எரியாக நீண்டான். தன்னுடைய உருவத்தை காட்டாமல் அந்த உருவத்தை தீப்பிழம்பாக இருக்கிற மலையாக நீண்டு இருந்தவனாகிய பெருமான் அறவாரம் பூண்டான் என்றால் அரவு ஆரம் பூண்டான். அரவு என்கின்ற பாம்பினை பூனாக பூண்டிருப்பனாகிய நகரம் பூம்புகலி. இந்த புகலி நகரிலே பூனாக பூண்டு இருக்கிறது என்றது. இதில் 3-4 செய்தி வருங்க. சுடலை பொடி பூசியிருக்கிறான், மயானத்திலே இருக்கிறான், ஆடிக்கின்றான். மால் அயனுக்காக அக்னி மலையாய் நீண்டான். அரவத்தை அரவத்தை ஆரமாக பூண்டு இருக்கிற பெருமான் அந்த இறைவனுடைய புகழ்பதி என்று இருக்கிறது. உங்களுக்கு மீதிலாம் நல்லா தெரியும். மாண்டார் இருந்து இறந்தவள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அரவு ஆரம் பூண்டான் பாம்பை மார்பில் மாலையாக அணிந்திருக்கிற பெருமான் தன் மேல் இருக்கும் எரியால் நீண்டான் என கூட்டி உரைக்க. தன் மேனி நான் கூட்டி தான் உங்களுக்கு ஒரு சின்ன பொருள் சொல்லிட்டு நான் படிச்சே சொல்லிட்டேன். அதெல்லாம் இதெல்லாம் பெருமானுடைய சிறப்பை உடையார் துயில் போர்த்து உழல்வார் சமன் கையர் அடையாதன சொல்லுவர் ஆதர்கள் யோத்தை கிடையாதவந்தன் நகதான் மலி பூகம் புடையா தரு பூம்புகலி நகதானே. இந்த புகலி நகர்தானேன்னு பாடுறதுக்கும் புகலின் நகர்தானேன்னு அந்த அந்த நகர ஒற்றை உச்சரித்து பாடுற போது இருக்கிற இசைக்கு இருக்கிற மெருகு எதுக்குமே வராது. ஆனால் எல்லாரும் அதை வச்சு பார்த்ததே கிடையாது. இப்போ புகழி நகர் புகழின் நகர் தானே. இந்த இந்த நாவுக்கு பக்கத்தில் அந்த அந்த நகரை ஒற்று பாடுற போது ரொம்ப அருமையாக இருக்கும் உச்சரிப்புனால. அதெல்லாம் இலக்கணத்தில் இருக்கிற போது அந்த சொற்கள் நமக்கு அவசியமாக போய் இணை சொற்கள்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இணை எழுத்துக்களோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், உடை ஆர் துயில் போட்டு உழவான். இந்த உடை ஆர் துயில் என்பதற்கு இந்த புறச்சமயங்கள் சொல்லுகின்ற சமண புத்தர்கள் எப்படி பண்ணா, கீழ் உடையோடு மெல்லிய ஆடையை போர்த்தி திரியும் புத்தர்கள். இப்போ பாருங்க, இந்த சொல்ல கவனிங்க. பின்னால் இருவர் எப்படி சொல்லப்படுறாங்க. இதையே கீழ் உடையோடு, கீழ் உடைனா கீழ் உடையோடு மெல்லிய ஆடையை போர்த்தி திரியும் புத்தர். கீழ் உடை மெல்லிய ஆடை போர்த்திரிகின்ற புத்தர். சமணர்கள் ஆகிய கீழ் மக்கள். புத்தரும் சமணர்களும் ஒருவர் கீழ் உடையோடு இருப்பாங்க, ஒரே உடையாட.
இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, போர்த்திக்கு நிற்பாங்க. அதில் புத்தர் சமணர் 2 பேரும் சொல்லிட்டாரு. அடுத்தது இவங்க யாருன்னாக்கா கீழ் மக்கள். இவங்க வந்து என்ன சொல்றாரு, சமன் கையர். இந்த கையர்னு ஒரு சொல் வருது பார்த்தீங்களா, கையர்னா கீழ் மக்கள். பொருந்தாதவற்றை கூறுவார்கள். அவர் என்ன சொல்லுவார்களாம், அடையாதன சொல்லுவர். அடையாதன என்றால் பொருத்தமில்லாத செயல்பாடுகள் சொல்லுவார். அடையாதன சொல்லுவர். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், கீழ் மக்கள். அடையாதனை சொல்லுகின்றவர்கள் அவர் கீழோரின் ஓத்திற்கு அவர் சொல்லுகின்ற சொல்லுவர். ஆதர்னு ஒன்று பாருங்க. முதல்ல கையர்னு ஒரு வார்த்தை வந்தது, ரெண்டாவது ஆதர்னு ஒரு வார்த்தை வருது. இந்த கையர் என்பதற்கு கீழோர்கள், ஆதர் என்பதற்கும் கீழ் மக்கள். ஆக கீழ்த்தன்மை உடையவராக பெறுங்கள். அவர்கள் எப்படி சொல்வார்கள்னா பொருந்தாதவற்றையெல்லாம் கூறுவார்கள். அந்த கீழோரின் ஓத்திற்கு, ஓத்து என்றால் வேதத்திலே இருக்கின்ற வாக்கியங்கள், நல்ல வாக்கியங்கள், வாக்கியத்துக்கு ஓத்து என்று பெயர். சொற்கள் சொல்றோம் இல்லையா, சொற்களுக்கு ஓத்து. அதாவது இப்போ நம்ம பேசுறதெல்லாம் வந்து ஓத்துன்னு சொல்லக்கூடாது. வேதங்களிலே இருக்கிற சொற்களுக்கெல்லாம் ஓத்துன்னு பேர். அதே மாதிரி அவரவர்களுக்கு ஒரு வேதம் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு வேதம் இருக்கிறது, நமக்கு ஒரு வேதம் இருக்கிறது. இந்த வேதங்களுக்கு என்றால் ஓத்து என்றால் வேதத்திலே கூறப்படுகிற அற்பமான நல்ல செய்திகளை சொல்லுகின்ற சொற்களுக்கு, சொற்றொடர்களுக்கு ஓத்துன்னு பேர். தந்திர ஓத்துன்னு ஒரு இடத்துல வரும். மந்திரங்களை, அதாவது ஓத்து என்பது இந்த அதுக்கப்புறம் தான் வந்து அது கீழே அந்த ஓத்து என்று சொல்லி அடி ஒட்டி வந்து தான் ஓதுவார். பெருமானுடைய சிறப்புகளை எடுத்து தன்னுடைய வாயினாலே ஓதுகின்றவர்களாம் ஓதுவார் என்று பின்னால் அதனால பேர் வந்தது. ஆக இந்த கீழோரின் ஓத்திற்கு அகப்படாதும். அவங்களுடைய அந்த பீடகம் என்று சொல்லி நேற்று சொன்ன பிடகம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மந்திர சொற்கள் அடங்கிய இடமே அதான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பெருமான் அகப்படல. அதான் சொல்ற என்ன ஒரு கிடையான், ஓத்தை கிடையாதவன். அவர்களுடைய சொற்களினாலே, அவர்கள் சொல்லுகிற மந்திர சொற்களினாலே, அவர்கள் மந்திரம் என்று சொல்லக்கூடிய சொற்களினாலே கிடையாதவன் என்றால் அகப்படாதவன். அவன் மாட்டான் பெருமான், அகப்படாதவன். அப்படிப்பட்டவன் நகர் மலி பூகம் என்றால் பாக்கு மரங்கள். மலி பூகம் புடையார் தரு பூம்புகலி. நிறைந்து மரங்கள் எழிலார்ந்த சோலையாக, மரங்கள் நெருங்கி வளர்ந்து சோலையாக விளங்குகின்ற புகழி நகர் என்கின்ற செய்தி சொல்கிறது. இதில் இந்த சமண புத்தர்கள் என்ன அடையாதன சொல்வார் என்றால் பொருந்தாதவற்றை சொல்வார்கள். அடையாதன பொருந்தாதனவற்றை சொல்வதுதான் அடையாதனன் பேர். ஆதர்கள்னா கீழ் மக்கள். ஓத்து என்றால் வேதத்தை என்றது. பீடகம் முதலியவற்றிற்கு வேற்றுமை மயக்கம் கிடையாது. அதனால பீடகம் என்று சொல்லியும் ஓத்துன்னு சொல்றாங்க. ஆனால் நம்முடைய வேதங்களில் சொல்லப்படுகின்ற ஓத்து வேற, அதில் சொல்லப்படுகின்ற வேத்து வேற. இந்த இடத்துல வேற்றுமை மயக்கம் என்று இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் அதே பொருள் தான் வரும். அந்த பொருள் இந்த பொருள் ஒன்றாகாததுனால வேற்றுமை மயக்கம் என்கின்ற இலக்கணத்துக்கு வந்ததாக இருக்குது. அடுத்தது இறைக்கும் புனல் சென்சடை வைத்த எம்மாந்தல் புரைக்கும் பொழில் பூம்புகலி நக தன்மேல் உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தல் உன்மாலை வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே. இப்போ இதில் வந்து ரொம்ப உணவுடைய வினை போ, அதில் நல்லவன் பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுது பாரு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க நல்லவன். ஞானசம்பந்தர் வாயால் நல்லவன் பேர் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறது ஒரு அருமையாக சொல்கிறாரு. இதில் வந்து இறைக்கும் புனல் செஞ்சடை வைத்து, இந்த கங்கையானது ஆரவாரித்து பாய்ந்து கொண்டு, நீருடைய தன்மையை என்ன ஆகுதுன்னாக்கா நிற்கிறதுக்கு நீர் கிடையாது, பரவி பாய்வது, வேகமாக பாய்வதுதான் நீர். அதுவும் கங்கை எவ்வளோ பிரபாகமாக வந்தால் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆரவாரித்தல், இறைத்தல் ஒரு எச்சலாகுதாப்பா, ஒரு ஆரவாரமாக இருக்கு இல்லையா. இந்த ஆரவாரிப்பது என்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற புனல் நீர், ஆரவாரிக்கின்ற நீரினை உடைய நீரினை கங்கையை செஞ்சடை வைத்த, செஞ்சடை மேலே வைத்திருக்கின்ற எம்மாந்தன், எனக்கு அம்மான், எனக்கு தந்தையாக இருக்கின்ற பெருமான் புரைக்கும் பொழில் புகழி நகரத்தின் மேல், அந்த ஊரினுடைய புகழி என்கின்ற நகரத்தின் மேலே அழகிய, புரைக்கும் என்றால் அழகிய நகரம் என்று போது. இங்கே வந்து புரைத்தல் என்பது உணர்ந்திருக்கும், புரைக்கும் என்றால் உயர்ந்திருக்கும், புரைத்தல் என்றால் உயர்ந்திருக்கின்ற புகழி, புரைக்கும் பொழில்,
இப்போ பொழில்னா என்ன ஆகணும்? மரங்கள் தான். மரம் இருக்கிற இடத்துல பொழில், பூக்கள் இருக்கணும், பூவும் பொழில். பூ மரங்கள் இருக்கிற இடத்துக்கு பொழில். அது அதாவது புரைக்கும் என்றால் உயர்ந்து இருக்கின்ற, உயர்ந்த வானளாவிய மரங்கள் சூழ்ந்தது. இந்த உரைக்கும் என்ற புரைக்கும் என்பதற்கு வானளாவிய மரங்கள் உயர்ந்து இருக்கின்றன்னு பேர், புரைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த மரங்களை உடையதாக இருக்கின்ற சோலைகளால் சூழப்பட்ட புகழி நகர் தன்மேல், அந்த நகரத்திலே இருக்கிற புகழி நகர் தன்மேல், அந்த நகரத்திலே இருக்கிற பெருமானின் மீதும் அந்த நகரத்தினுடைய அழகாக சொல்றாரு, உரைக்கும் தமிழ். அவர் மீது அருமையான தமிழிலே ஆரைக்கு சொல்லியிருக்கின்ற பெருமானால் உரைக்கும் தொழில் என்னுமா. இந்த உரைக்கும் என்பது அழகுபடுத்தி கூறுதல்னு அர்த்தம். இந்த நகரத்தன் மேலையும் அங்கே இருக்கிற பெருமானையும் அழகுபடுத்தி இருக்கின்ற தொழில். உரைக்கும் தமிழ் ஞான உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தன், அவர் மீது சொல்லப்பட்ட, உரைத்தல் என்றாங்க சொல்லுதல் தான் பேரு, சம்பந்தன் உன் மாலை. இந்த வரைக்கும் கட்சியில் வராரு பாருங்க. அது யாருக்கெல்லாம் இது வந்து நல்லவர்னு சொல்றாருன்றதுக்கு, இப்போ நமக்கெல்லாம் நல்லவரான்னு வச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி வருது. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இவர் அதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்ந்து 2 பேருக்குமே பாஸ் ஆயிருந்துங்கிறாரு. இப்போ இவங்க நல்லவர் தான் சந்தேகம் இல்லை. அது சொல்லு. மனிதரில் புனிதரா? மனிதரில் புனிதரா? மனிதர் இல்லாதவர்னு வச்சுப்போம். இப்போ மனிதரில் புனிதர் இல்லை, எல்லாருமே மனிதன் நம்ம வச்சுக்கணுமா? எப்படியோ வச்சுக்கலாம். அந்த இல்லு தான் கொஞ்சம் நெருடுதி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மனிதர் அல்லாதவர்களாக நிறைய உலகத்தில் இருக்கிறாங்க. உருவத்தினால் மனிதர்கள் இருக்கிறார்கள், உள்ளத்தினால போகிறாங்க. நம்ம வந்து இதுனா அந்த வரைக்கும் எப்படி ஒத்துவதான்னு பார்க்கலாம். உரைக்கும் தொழில் என்பது 2 தொழில் சொல்றது. இந்த அதாவது கடைசி சொல்லித்தானே வரைக்கும் தொழில். வரைந்தார், திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஆடவரைக்கும் பெண்ணையும் வரைந்தான்னு சொல்லுவாங்க. இவர் அவளையும் அவள் இவரையும் வரைந்தார்கள். வரைந்து கொள்ளுதுன்னா ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ வரைதல் என்பதற்கு ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு பொருள் ஒன்று இருக்குது. அது அடிப்படையில் தான் தம் அளவனவு ஆக்கி கொள்ளுதல். திருமணத்திலே வரைந்தார் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா இவரை தம் அளவுக்கு, அது வளைத்தல். இங்க வரைதல் என்பது வரைவு ஓலைன்னு சொல்லுவாங்க. திருமண வரைவு ஓலை ஒரு சொற்கள் இருக்கும் சார், பழைய சொற்கள் இருக்கு. திருமண வரைவு ஓலை என்றால் திருமண சம்பந்தத்தை கூட்டுவிப்பதற்காக எழுதப்பட்ட ஓலை. ஆனால் அந்த வரைதல் என்பதற்கு அதை தனதாக்கி கொள்ளுதல். அங்க அந்த பொருள் சரியா வருது பாருங்க. என்ன பண்ணணும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர், கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் தனதாக்கி கொள்ளுதல் தான் வரைதல். வரைவு கடாதல்னா திருமணம் செய்து கொள்வது வற்புறுத்துதல். வரைவு கடாதல் சங்க இலக்கியத்தில் அகத்துறையில், அதாவது தோழியை வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கப்பா, இந்த மாதிரி மும்மாலியா காரணமாக இருக்கிறான்னு சொல்வது வரைவு கடாதல் என்றால் திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்தி கூறுதல். ஆகையினால இங்க நமக்கு என்ன, இந்த பாட்டை வரைக்கும் தொழில் வல்லார் ஞானசம்பந்த பெருமான் சொல்லிய ஒளி பொருந்திய பாடல் வந்து சாதாரண பாடல், அழகு பொருந்திய பாடல், ஒளி பொருந்திய பாடல். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு, இறைவனை காண்பதற்கு நமக்கு கண்ணொளியாக இருக்கின்ற பாடல். இல்லைன்னா இந்த பாடல் தானே இறைவனுடைய விவகாரங்களை நம்ம வலியுறுத்தி சொல்லிருக்கிறது. ஆகையினால இந்த ஒளி பொருந்திய மாலை வரைக்கும் அந்த மாலை தனதாக்கி கொள்ளுதல். சார் இதில் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. இந்த பாடல்களை தனதாக்கி கொள்ளுதல் இப்போ எல்லாருமே சொல்ல முடியுமா? இந்த பாடலை தனதாக்கி கொள்ளுதல் சாதாரணமாக எல்லாரையும் ஆக்கிக்க முடியாதுன்னு ஞானசம்பந்தத்துக்கு தெரியும். வரைக்கும் தனதாக்கி கொள்ளும் தொழில் வல்லவர், அதை தம்முடையவாக ஆக்கிக் கொள்ளுகின்ற தொழிலிலே வல்லவராக இருப்பவர்கள் நல்லவர் தாமே. எப்பேற்பட்ட பூட்டை போட்டு வச்சிட்டாரு, பெரிய லாக் போட்டார். இந்த பாடலை வேற ஒன்றும் பயந்துட வேண்டியதில்லை நமக்கு. இந்த ஊன் நயந்து உருக ஓமை தருவார். அது நய
ஆமா இல்ல அவர் அதை ரிப்பீட்டடா பாடுவார். ஊன்னயந்திற்கு ஓமைகள் தருவார்னு தேனிலும் இனியர். அதனால அப்படிப்பட்ட தொழில் வரல. இப்போ இது பெரும்பாலும் எல்லா பாடல்களும் பொருந்தும். இதில் கொஞ்சம் நான் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டேன். பாடல்களை தனதாக்கி கொள்ள வேற ஒன்றும் இல்லை, மனப்பாடம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். பாடல்களில் இருக்கிறது மறுபடியும் போய் வீட்டில் படித்து பார்க்கணும். வீட்டில் உட்காந்துன்னு வாய்ப்பு கிடைக்கிற போது போர் அடிக்குதுன்னு சொல்லி இல்லாத அந்த நேரத்தில் அசை போட்டு பார்க்கணும் இந்த செய்தி. ஆஹா, இந்த பாடலை தனதாக்கி கொள்ளுதுன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன தனதாக்கி கொள்ளுது? இது ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன சொன்னார்? பெருமான் விரும்பி இருக்கணும் போலி நகர் சொன்னார். அந்த போலி நகரை வழிபாடு செய்து, அந்த போலி நிறைய இருக்கின்ற சிவபெருமானை வழிபாடு செய்தல் நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு செய்தியும் வர 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 நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக நமக்கு அது வர வர இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, உங்கள் நேரத்தை திருமுறைக்காக விட்டுட்டு அதுங்கிட்ட உங்கள் நேரத்தை விட்டுட்டீங்க. அப்போ என்ன ஆகிப்போகுது? தனதாக்கி கொள்ளுதல், அதுவாயினால் அதுவாதல் தான். அதுவாதல் என்றால் இது அதுவாதல் என்பது சாதாரணமான செய்தி இல்லை. உயிர் இறைவனாக மாறுவது அதுவாதல். அதனால பெரிய புராணத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அதுவாயினார் புராணம். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதுவாயினார் புராணத்தை நான் சொல்ல போறேன்னு ஒரு வாட்டி வாரியார் சொல்றாரு. பெரிய புராணம் சொல்ல போற போது என்ன சொல்ல போறேன்னா அதுவாயினார் புராணத்தை சொல்ல போறேன். எது வாயினார் புராணம்? அதுவாயினார் புராணம். அதுன்னா எது? அதான் அது. இப்படியே சொல்லிட்டு உட்கார்ந்தா சொல்றேன், நின்னா சொல்ல மாட்டேன்னு. நிக்கிறவன் 4 பேர் உட்காரும். அதுன்றது வேற எதுவும் இல்லை. கடைசி சொல்றதுக்கு முன்ன 10 நிமிஷம் முன்னா அதுன்னா எதுன்னு நான் சொல்றேன். அப்படியே சொல்றேன். நடுவில் ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கினே வந்து இப்போ என்னக்கா இப்போ சொல்லுவார், நீங்கள் சொல்லாதே எங்களுக்கு புரிந்து போச்சுங்க அதுன்னா எதுன்னு, இறைவன் தாங்க அது அப்படின்னு சொல்ற புரிஞ்சுற அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டியே வேற. ஆமா ஆமா உண்மைதான். அதான் சார், நான் திருக்குறளுக்கு சொல்ற போது சொல்லுவாங்க கற்க கசடக. இப்போ இந்த அது மட்டும் நீ கரெக்டாக வச்சுட்டீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்றது புரியும் பாருங்க. அதற்கு தக நிற்க கற்க. நீங்க அங்கேருந்து நேராக வரீங்க இல்லையா? இப்போ நான் இங்கேருந்து சொல்றேன் பாருங்க. அதற்கு தக நிற்க கற்க. அது என்கின்ற இறைவன் இறை தன்மையோடு ஒத்து நாம் இருப்பதற்கு உண்டான செயல்பாடுகளை எது விளக்குகின்றதோ, அந்த அறிவை எந்த நூல் கொடுக்கின்றதோ அந்த நூலை கற்க. இங்கிருந்து ஆரம்பிங்க பாட்டை. இப்போ அதற்கு தக நிற்க கற்க. இப்போ அதற்கு தக தெரிஞ்சு போச்சா? இந்த அதற்கு தக எனக்கு தெரிய போச்சா? ஏன்னா பழைய காலத்தில் வாட் இஸ் எஜுகேஷன்? ஜாபுக்காகவா, படிப்புக்காக இருந்தது இல்லையே. வள்ளுவருடைய காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது. இறைத்தன்மையை அடைவதற்கு உண்டான தன்மையை அடைவது தான் நம்ம அந்த பாட்டிலே முழுமையாக இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, அதுதான் வஜ்ரவேல்மலையார் எழுதினார். அன்னையாரும் வஜ்ரவேல்மலையாரும் பார்த்து போட்டு அவரு கொஞ்சம் கொடுப்பாரு, இதில் அவருக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸ் கொடுப்பாரு, மாற்றி எழுதுவாங்க அந்த நூலை. சைவ சித்தாந்தமே திருக்குறளின் உட்கிடைன்னு கொண்டாந்து முடிச்சாங்க. திருக்குறள் உட்கிடை அதை தான் சொல்றது. அதற்கு தக இது. இப்போ பாருங்க, அதற்கு தக நிற்க. இப்போ முதல்ல வாங்க கற்க. இப்போ தெரியும், அதற்கு தக நிற்க கற்க. புரிஞ்சிச்சா? அதற்கு தக நிற்க கற்க. ஆனா அப்படி கற்பவற்றை கசடர கற்க. குற்றமில்லாமல், சந்தேகம் ஐயம் திருப்பி சந்தேகம் என்கின்ற எல்லாம் கசடு என்றால் குற்றமில்லாமல் கற்க வேண்டும், நல்ல குருவை கொண்டு கற்க வேண்டும். அப்ப அதற்கு தக அத கற்க, கதடர கற்க. அதுக்கப்புறம் கற்றபின் கற்க. எப்போ திருப்பி படிச்ச போய் ரிப்பீட்டா படிப்பா. நீ ஒரே வாட்டி நம்ம 1.5 மணி நேரம் சொல்லிட்டு போட்டா நம்ம திருமுறை வகுப்புல தான் சொல்லுது. இன்னைக்கு போயிட்டு புத்தகத்தை நாளை எழுதுற போது பக்கத்து வீட்டு பசங்க ஏன்னா பள்ளிக்கூட புத்தகம் வச்சுன்னா அதை தூக்கி வந்துடுவீங்க. சில நேரம் கவனம் இல்லாத திருமுறை புத்தகம் எதுவும் தெரியாத, பள்ளிக்கூட புத்தகம் எதுவும் தெரியாத வச்சு எட்டுன்னு வந்துட்டாங்க. அப்புறம் எங்கே திருமுறை கட்டணும், போய் திருப்பி படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அதற்கு தக நிற்க கற்க, கசடர கற்க, கற்றபின் கற்க.
அப்புறம் அதற்கு தக நிற்க கற்க, அதற்கு தக நிற்க கற்க, பெருமானோடு அதுவாவதற்கு உண்டானது. ஆக நாயன்மார்களைப் போல நாம் பெருமானோடு ஐக்கியமாவதற்கு, பெருமான் சாலோக சாமீப சாரூப சாயுச்ச நிலை அடைவதற்குன்னு இப்படி ஒரு பொருள் நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த அது என்பது சிவபெருமானை குறிப்பது என்பதற்கு மகாபாரதத்தில் வந்துருது, 6வது சூத்திரத்தில் வழக்கு வரும்போது வருகிறது. அதனால் இந்த அது என்பதற்கு இறைவனை குறிக்கிறது என்கின்ற ஒரு கருத்து வச்சுக்கணும்னாக அந்த குறளுக்கு இப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். சரி, அதுக்கு அடுத்தது வாங்க. அதனால நற்றால் தோழாருன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் அதற்கு தக நிற்க கற்கன்னு சொல்லிட்ட பிறகு அந்த கற்றதனால் ஆய பயனன்குள் நற்றால் தோழாருன்னு அப்ப பெருமானை திருவடி தோழுவாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் வழி ரூட்டை சொல்லி கொடுத்துருவாரு. முதல் ஏற்ற உடனே நட்ஸ் எல்லாம் அப்படியே கற்று முன்னுரை சொல்லிட்டாரு. அதில் பின்னால் வரும்போது சொல்ல இது நம்ம வந்து சித்தாந்த அங்கே போகிற போது போகலாம். அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிற தலத்தை நீங்கள் ஓரளவு எவ்வளோ போகுதோ அவ்வளோ போகலாம். ஞானசம்பந்தர் பெருமானுடைய வரலாற்றிலே இப்போ நமக்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் இது மாதிரி கேட்டிருக்கிறேன், அது அப்படி தான் சொல்கிறாங்கன்னு ஒரு பாலராவன் சார் கேட்டிருக்கேன். ஞானசம்பந்தர் வரலாறு நம்ம பெரிய புராணத்தின்படி பார்த்தால் ஞானசம்பந்தர் முதலிலே தொழுத வந்த தலம் என்பது என்ன, கச்சிநெறி காரைக்காடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞானசம்பந்த பெருமான் காஞ்சிபுரத்திலே முதலாக நுழைந்த தலம் அந்த வழியாகத்தான் வந்தாருன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுகிறது. நான் இதை வச்சு நான் அப்போ பெரிய பிராந்தத்தை நம்ம பல்கலைக்கழகத்துக்கு போய் பார்த்துட்டேன். கச்சி திருநெறி காரைக்காடு, காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருநெறி காரைக்காடு, அதனால் கச்சி திருநெறி காரைக்காடு. அதுதான் என்ன பண்ணா திருக்காளிமேடுன்னு பாக்கிட்டாங்க. திருக்காளிமேடுன்னு ஆகிப்போச்சு. அந்த ஊர் கச்சி திருநெறி காரைக்காடு உங்களுக்கு இலக்கணத்தில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது இவர் வரலாற்று முறையில் சொல்லுகின்ற போது இப்போ நம்ம எங்கேருந்து வரோம்னாக்கா திருவோத்தூர் வராரு. ஞானசம்பந்த சேக்கிழாருடைய பாடல் 2882வது பாடல். திருஞான சம்பந்த புராணத்தில் ஞானசம்பந்த பெருமாள் 984வது பாடல். பெருமான் அந்த பாடலின் போது திருவோத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக அதிசயம் நிகழ்ச்சி நடத்தினார். இப்போதான் நம்ம வந்து தொண்டை நாடு உள்ள நுழைய போறாரு. திருவோத்தூர் வருகிற போது அப்படி பெருமானை வழிபட்டு காஞ்சியை நோக்கி பயணமாக புறப்படுறார். திருவோத்தூரிலிருந்து காஞ்சியை நோக்கி பெருமானை பயணமாக புறப்படுறார். புறப்பட்டு வர்ற வழியில் திருமாகரல் தலத்தை வழிபடுகிறார். சார் இது குறுக்கெல்லாம் சில இடங்கள்லாம் இருக்குதுன்னாக்கா நான் சொல்ல போகிறேன், என்னெல்லாம் ஊர் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு இதுதான் முக்கியம். அதெல்லாம் இப்போ திருமுறைகளை அப்புறம் வெய்கா போட்டலாம். வழிபட்டு காஞ்சியை நோக்கி பயணமாகி புறப்பட்ட பெருமானார் திருமாகரல் தலை. ஏன் இந்த மாகரல் மட்டும் இவர் சொன்னார்னாக்கா சேர்க்கிறாரு, மாகரலுக்கு பதிகம் இருக்குது. அந்த மாகரலை வழிபட்டு குரங்கனில் முட்டத்தை குறுகி அங்கே வழிபாடு செஞ்சார். குரங்கனல் முட்டம் என்ற தலத்தை குறுகினார் என்றால் நெருங்கினார், நெருங்கி பணிந்து திருப்பதிகம் பாடினார். அப்போ திருவோத்தூர்லேருந்து வந்து மாகரல் வழிபாடு பண்ணி மாகரலேருந்து நேராக எங்கே வந்து குரங்கனில் முட்டம் பாடுறார். இதுக்கப்புறம் பின்னால் போனீங்கன்னாக்கா இன்னும் 2-3 தலத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போகிறாரு, கச்சி திருநெறி காரைக்காடு பாரு பதிகம் பாடியிருக்கார். திருநெறி காரைக்காட்டுக்கு பெருமான் பாடியிருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா இது சேக்கிழார் வந்து இந்த மாதிரி தான் கரெக்டாக நம்ம ரூட் போட்டு கொடுத்துருக்காரு. அப்படி என்ன பண்ண பாருங்க, அங்கன் இப்போ 2882வது பாட்டில் என்ன சொல்றாரு, அங்கன் அமரர் பெருமானை பணிந்து திருவோத்தூரிலே இருக்கிற பெருமானை பணிந்து பரவின் உடன் பொங்கும் கங்கை முடிக்கு அணிந்தார் மகிழும் பதிகள் பல போற்றி. திருவோத்தூரிலே இருந்து இப்போ நேரம் அங்கேருந்து வராரு. வர்ற வழியில மாகரல் இருக்குது. அதுக்கு முன்ன சில தலங்களை வழிபட்டார். சேக்கிழார் எவ்வளோ உஷாராக இருப்பார். மாகரல் வந்தாருன்னு வரல, வழியிலே இருக்கின்ற பெருமான் நிறைந்திருக்கின்ற பதிகள் பல போற்றி மங்கை பாகர் அமர்ந்தருளும் வயல் மாகரலை வணங்கி. அப்ப நடுவில் இருக்கிற சில தலங்களை அவர் வணங்கி இருக்கிறாரு. அங்கதான் நீங்க சொல்ற தலங்கள்லாம் வரும். என்னென்ன தலங்கள் வருது சொல்லுங்க. மேல் ரோடோ கீழ் ரோடோ? அப்போ இப்போதானே மேல் ரோடு கீழ் ரோடு வந்துருக்குறோம். 7ஆம் நூற்றாண்டில் அதெல்லாம் மேல் ரோடு கீழ் ரோடெலாம் பார்க்காதீங்க. 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறேன் நான். பதிகள் பலன்னு சொன்ன பதிகள் எதுன்னா
புரிசை நாட்டு நெடும் புரிசைன்னு ஒரு ஊருக்கு பழைய காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்ன புரிசை நாட்டு நெரும் புரிசை என்ற ஒரு ஊர். அடுத்தது வன்பார்த்தான் பனங்காட்டூர். சார் அந்த பேரில் மருவி போச்சு சார். அப்போது அந்த காலத்தில் இருந்ததாக கரெக்டாக பிடிச்சி அவர் பெரிய புராண உரையாசிரியர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்ல, புரிசை நாட்டு புரிசைன்னு ஒரு ஊர், வன்பார்த்தான் பனங்காட்டூர், வில்வலம். வில்வலம் என்ற ஊர் இருக்குது நடுவில். வில்லிவலம் இல்லை, வில்வலம். வில்வலம் தான் கரெக்டாக. நான் 2 நாள் 2 முறை பார்த்தேன். முதலே என்பது கருதப்படும். ஏன்னா அவங்க போட்டு அந்த மேப்பில் போட்டுருவோம். இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்த ஊர்கள். இன்றைக்கி மருவி போய் வேறு மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம அந்த ஆராய்ச்சியில் போய் நான் ஊர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம்னாக்க கண்டுபிடிக்கலாம், தேவையில்லை நமக்கு. அடுத்தது இங்கே அந்த ஒரு அப்படியே அந்த பழம் மாகரை வணங்கி அங்கிருந்து கொங்கும் அலர் நீர் குரங்கனில் முட்டத்தை சென்று கூறுங்கினார். இந்த கொங்கு மலர் குரங்கு அணில் முட்டம் ஊர் பேரு பாருங்க. இந்த வரும்போது இங்கே ஒரு ரகசிய, கொங்கு என்பது வாசம். கொங்கு என்பதற்கு வாசம். கொங்கார் பொழில் என்றால் வாசம் நிறைந்த பொழில். அந்த கொங்கு வாசம். மனம் என்றால் இந்த கொங்கு மனம் என்று பெயர். இந்த இடத்துல காக்கை வழிபட்டு இன்னைக்கும் அந்த இடத்துல கொங்கும் மலர் நீர் குரங்கள்னா தண்ணீர் உரைதான். குளம் இருக்குது, அதை சொல்வாருங்க. இந்த கொங்கு மலர் நீர் சொல்றேன் இல்லையா, அந்த நீருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. காக்கை பெருமானை வழிபட்டு, யார் காக்கையை வழிபட்டு நான் பின்னால் சொல்ல போறேன். காக்கை வழிபட்டு மூக்கினால் கீறிய சிறிய காக்கை மடு என்ற பெயர். இன்னைக்கு அந்த இடத்துல காக்கை மடு என்ற பெயரிலே ஒரு மடு இருக்குது, குட்டை மாதிரி இருக்கும். அதிலே தாமரை மலர்கின்றது காக்கை மடு. அந்த வரலாறை விடலை அவங்க. நீங்கள் முதல்ல போன உடனே உள்ளே பூட்டிட்டு இருந்தால் கூட வெளியில் இந்த கல்வெட்டிலேயே கல்லையே இந்த இதெல்லாம் எழுதியில்லை. அந்த பிக்சரே இருக்கு, பிக்சர். அதாவது அந்த படங்கள்லேயே இது வழிபடுறதுலாம் மொத்தம் இருக்குது. நமக்கு இந்த பாட்டில் வரும்போது சொல்லும். ஆதி இப்போ குரங்கலில் முட்டத்துக்கு வந்துட்டார். அப்போ எங்கேருந்து வராரு? திருவோத்தின்னு வராரு. வரவேலியர் தலங்கள்லாம் வழிபட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் பதிகம் பாடியிருப்பார். பதிகம் கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்தது மாகரல் பதிகம். அதனால் அதை பற்றி சொல்லிட்டாரு, தீர்ந்து. அடுத்த பாடல் 2883 ஆதி முதல்வர் குரங்கனில் முட்டத்தை அணைந்து, குரங்கனில் முட்டத்தில் வந்தாரு, பணிந்தாரு, தரிசனம் பண்ணிட்டு பிறகு ஏத்தி நீதி வாழும் திருத்தொண்டர் போற்ற நிகரில் சண்பையினில் வேதமோடு சைவ நெறி விளங்க வந்த கவுனியனார் மாதோர் பாகர் தாம் மண்ணும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தார். அப்ப என்ன பண்ணாரு? முதல்ல குரங்கனில் முட்டத்தை வணங்கி, அப்பொழுது இதில் என்ன சொல்லுனாக்கா, காஞ்சிபுரத்தினுடைய எல்லைக்குள்ளே வராத ஊர் குரங்கனில் முட்டம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் காஞ்சி வராரு. அவருடைய காலத்திலே காஞ்சி மாநகரத்துக்கு மதில்கள் இருந்தது, அகழிகள் இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்சியினுடைய எல்லையை அடைகிறார். இவங்க 2 பேரும் வருகிற போது திருவேகம்பம் தனியாக இருந்தது, கட்சி மயானம் என்ன. இப்போ இன்னைக்கு பிரசாத கடை இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு சொன்னா புரியும். முன்ன பிரசாத கடைக்கு சாமியுடைய சன்னிதியிலே வச்சிருந்தாரு. இப்போ சாயனுடைய சன்னிதிக்கு சைடில் வச்சுக்கிறார். ஆனால் பிரசாத கடை அங்கே தான் சுற்றி வரும். கட்சி மாயானத்தை சுற்றி தான் பிரசாத கடை இருக்கும். அதான் ஆமாம், இந்த பச்சையப்பர் மண்டபத்துக்கு நேர் எதிர் இருக்கும் கட்சி மயானம் இருக்கும். ஆனால் கட்சி மயானத்துக்கு தனியாக பாட்டு பாடியிருக்கிறாங்க, இதுக்கு தனியாக பாடிருக்காங்கன்னா அந்த காலத்திலே சம்பந்தருடைய காலத்திலே அந்த அளவுக்கு இப்போ ஆலயங்கள் கற்றுப்பெறவில்லை. இப்போ சிறிதாக பின்னால் நம்ம இப்போ மன்னருடைய வரலாற்றை பார்க்கிற போது ஒவ்வொரு மன்னரும் நாம ஏதாவது செய்யணும் ஒன்றுமில்லை. பச்சையப்ப முதலியார் அவர் நம்ம பேர ஒரு மண்டபம் கட்டியிருக்காரு. மண்டபம் நந்தவனம் வச்சிருக்காரு. இப்போ பூ கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் பேர் பச்சையப்பர் மண்டபம்னே பேர். ஆமாம் ஆமாம், முதல்ல இப்போ செய்கிறேன். ஆமாம், அதனால அவர் எந்த அளவுக்கு நடராசன்ல இருக்கு தர. இப்போ பிரளய காளி உற்சவர் வச்சுதான் சார், பிரமாதமான ஸ்கல்ப்சர் திறந்துருக்கு. இல்லை சார், பிரளய காளி பார்த்தீங்களா? நீங்க எப்போ பார்த்தீங்க மூடி இருக்கிறது?
இப்போ ஒரு 5 வருஷமா இல்லை. இல்லை, இப்போ நாங்கள் போன நடராஜ சந்நிதி பாரும்போது இங்கேருந்து போகிற போது லெஃப்ட்டு வரும்போது ரைட்டில் பிள்ளையகாளி சந்நிதி பார்க்கணும், நல்லா பார்க்கலாம் சார். நீங்கள் சந்நிதி வரும்போது பிரகாரத்தில் வரும்போது பிள்ளைய காளி பார்க்குறீங்க இல்லையா, ஐயர் உட்காந்துருப்பார், துட்டு குத்தா தான் கொடுப்பாரு, இல்லைன்னாக்கா நம்மளால் மேலே ஏறி போகணும், நம்மளாலும் போகிறதுல வானான்னு விட்டுரும், அது வேறு விஷயம். ஆக அந்த காளி பார்க்குறீங்களா, இப்போ பிள்ளைய காளிக்கு நிறைய வழிபாடு, சிவபெருமானை வணங்குறாங்களோ வடக்குலையோ பிள்ளைய காளிக்கு நிறைய வழிபாடு செய்கிறாங்க. அந்த பிள்ளைய காளியை குற்று போய் கிட்ட போய் பார்த்தீர்களேயானால் அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ 18 கை அதே. இப்போ அதனால தான் மூடியே வச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து உழவாரப்பணி செஞ்சாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் கோயிலெலாம் ஒரு மாதிரி தோண்டிக்கிட்டு ஒரு அமக்கலம் பண்ணி இப்போ வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைய காளியை தான் வச்சுக்கிறாங்க சார். சிலையா சிலை அவ்வளோ அருமையான சிலை, அவ்வளோ அற்புதமான சிலை. இப்போ போய் திருவேகம்பத்துக்கு போய் நடராஜ சந்நிதிக்கு போகிறபோது பாருங்கள், பிள்ளைய காளி அவ்வளோ அருமையாக இருக்குது. அதனால் அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேயே மதில்கள் இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால், அப்போ எல்லைகள் வெளியில் இருந்தது குரங்களில் முட்டம் திருமகர இதெல்லாம். இப்போ இவர் உள்ள நுழைஞ்சார், ஒரு வேளை உள்ள நுழைஞ்சிட்ட பிறகு முதல்ல கட்சி தேர்தல் காரைக்கார போகிறாருன்றதை இதுக்கு அடுத்த பாட்டுன்னு பார்க்குற போது, அப்படி பார்க்குற போது அந்த கூற்று காஞ்சி மாநகரத்தில் முதல்ல திருநெறி காரைக்காடு பார்க்குறாரா என்னன்றதை இதுக்கு அடுத்த பாட்டுலேருந்து பார்க்கணும். எங்கிட்ட வரலாற்று முறையே இருக்குது, நான் இன்னைக்கு போய் பார்க்குறேன், நாளைக்கு வரும்போது செய்ய சொல்கிறேன். ஆமாம், சரி, பல்லவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் கட்டியிருப்பாங்க. பல்லவர் முதல்ல 7ஆம் நூற்றாண்டில் இருந்தபோது பல்லவருடைய கட்டிடக்கலை நம்ம அது ரொம்ப விரிவாக படிக்கணும், நமக்கு ஷார்ட்டாக படிக்கிறோம். அப்போ பல்லவன் முதலாக பெரும்பாலும் அவன் கட்டது என்னன்னா விண்ணகரம் என்று சொல்லிட்டு அந்த பக்கம் கைலாயநாதர் கோயிலை கட்டுறதுக்கு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே போனான், தட் இஸ் மாமல்லபுரத்தில் செஞ்சு பண்ணுறதுலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சோழம் கொஞ்சம் கட்டியிருக்கிறான். ஒவ்வொரு அதுதான் சொல்ல வரேன். ஆகையினால் நம்ம அந்த ஆராய்ச்சி எங்கேயோ போயிடுறோம். சரி, இந்த குரங்கணில் முட்டனுடைய தலத்தினுடைய செய்தியை பார்ப்போம். தொண்டை நாட்டு தலங்கள் 32 உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் 6வது இடம் குரங்கணில் முட்டம். தொண்டை நாட்டு தலங்களிலே 6வதாக கருதப்படுகின்ற இடம் குரங்கணில் முட்டம். இதை வந்து இது குரங்கு அணில் முட்டம். குரங்கு தெரியும், அணில் தெரியும், காகம், முட்டம் என்றால் காகம். இது வழிபட்ட பதி என்பது பெயர் காரணத்தின் மூலமாக சொல்லப்படுது. குரங்கணில் ஏற்றம் என்றால் இவையெல்லாம் வழிபட்டதுனால சொல்றான். வாலி பூசித்தமையால் சுவாமி வாலீஸ்வரர்னு பேர். அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் வாலீஸ்வரர். இந்த குரங்கு என்பது வாலிக்கு தான் சொல்லப்படுது, வாலி தான் பூசனை பண்ணுது. அதனால குரங்கு வாலீஸ்வரர் என பெயர் பெறுதல் காண்க. கோயிலை சுற்றியுள்ள பொய்கை காக்கை மூக்கினால் கீறி உண்டாக்கிய காரணத்தினால் காக்கை மடு எனப்படுகிறது. அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இம்மூன்று வழிபட்டமைக்கு ஆதாரமாக இன்றும் ஆலய முகப்பிலே தீட்டி தாபித்து வழிபடுவதாக கொண்டிருக்கிறார்கள். நம்ம போனீங்கன்னா அதை வழிபாடு அதுக்குள்ள இதெல்லாம் குங்குமம்லாம் விட்டு வச்சிருப்பாங்க, பார்க்கலாம். ஆலயம் ஒட்டி தீட்டி தரித்து வழிபட்டா காரணம். ஸ்ரீகாலத்தி திரு ஆனைக்கா தலப்பெயர்களை நோக்குக. இதுக்கு உதாரணம் பண்ணாங்க, காலம் அத்தி வழிபட்டது காலத்தி. ஸ்ரீ காலம் அத்தி 3 வழிபட்டது. ஸ்ரீன்னா நம்ம அடைமொழி இல்லை, ஸ்ரீ என்றால் நமக்கு வந்து அங்கே சிலந்தி, காலம் அத்தி, சிலந்தி பாம்பு அத்தி. அந்த பாம்பு வழிபடுறதுனால அதுக்கு கல்யாணம் ஆகாதவங்களாம் செவ்வாய் தோஷங்கள்லாம் பரிகாரம் வச்சுக்கின்னு நூற்றுக்கணக்கில் போய் இப்போ ஆயிரக்கணக்கிலே செல்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த நூற்றாண்டில் லட்சக்கணக்கில் போயிட்டாலும் போயிடும் பரிகாரத்துக்கு. 50 பேரும் ஒன்றா உட்கார வைக்கிறோம். அதனால் அதே மாதிரி அதாவது வழிபட்டவர்களை வைத்து வழிபட்ட பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், ஓரறிவாக இருக்கலாம், ஆறறிவாக இருக்கலாம், மனிதர்கள் வழிபட்டது தான் சொல்ல மாட்டேன்றாங்க. அது சொல்லினே இருந்தாங்க, எல்லா மனிதன் வழிபடுத்தாலும் கோயிலே இருக்குது. ஆனால் விலங்குகளாக ஒவ்வொரு அறிவுக்கு 6 அறிவுக்கு கீழே இருக்கின்றவையெல்லாம் வழிபட்ட காரணத்தினால அந்த பேரால் வழங்குறாங்க. அப்படிதான் இந்த பேருக்கு உதாரணத்துக்கு சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் நோக்குக அப்படின்னு கொடுத்துருக்காரு. திரு ஆனைக்கா ஆனைக்கா இதெல்லாம் வணங்குறவங்க தான் சார் இதெல்லாம் சொல்லுது. வணங்குறவங்க தானே இதெல்லாம் படிப்போம், எல்லாருமே படிக்க போகிறாங்க. ஆனைக்கா. அடுத்தது இந்த ஊரில் சுவாமி வாலீஸ்வரர். அடுத்தது இன்னொன்று சாமி அம்மை இறையார் வளைக்கை அம்மை. இறையார் வளைக்கைன்னா
ஒலி கொடுக்கக்கூடிய வளையல்களை அணிந்தவாக இருக்கின்ற அம்மைன்னு பேர். வாலி வந்து குரங்குன்னு, குரங்கு வழிபட்டதுக்கு வந்து வாலி வழிபட்டா குரங்குன்னு சொல்லிட்டாங்க. இந்திரன் வந்து அணிலாக வழிபட்டான். அணில்னா வெறும் அணில் இல்லை, இந்திரன் வந்து அணிலாக வழிபட்டான். இந்திரன் ஏதோ ஒரு சாபத்தினால் அணில் வந்து இவன் அந்த சாப நிவர்த்திக்காக எங்கே பட்டான். அந்த குரங்கலில் முட்டை வரலாறு படிக்கும் போது தெரியும். நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். குரங்கலில் முட்டை தளத்தை பற்றி இருக்குது. 2வது வால்யத்தில் இருந்தால் இருக்கலாம். இந்த 2 இறுதியில் நம்ம காஞ்சிபுரத்தில் 1, 2 ஏதாவது ஒன்றில் அது மாற்றிடும். அடுத்தது முட்டமாக காக்கையாக வழிபட்டது யாருமே யமன். யமன் காக்கையாக வழிபட்டு. நமக்கு இதெல்லாம் வந்து குரங்கு அணில் முட்டை பாட்டெல்லாம் வழிபட்டு சொல்கிறோம். இதெல்லாம் எதுவாக வாலி குரங்கு. அடுத்தது யமன் வந்து காகமாக வழிபட்டது. இந்திரன் அணிலாக இருந்து வழிபட்டது. அப்போ அவங்கெல்லாம் வழிபட்டிருக்கிற ஒரு தலங்கள் என்று ஒரு தன்மை இருக்கிறது. அது முடிஞ்சிச்சு இல்லையா? அடுத்தது ஒரு 2 பாட்டு முடிஞ்ச வரைக்கும் போவோம். எவ்வளோ நேரம் இருக்குது? வெரி குட். 4 பாட்டு 5 பாட்டு போயிடும். குரங்கலில் முட்டத்தில் இருக்கிற முதல் பாட்டு இதே தக்கராகம் தான். விழு நீர் மழுவாள் படை அண்ணல் விளங்கும் கழு நீர் குவளை மலர கயல் பாயும் கொழு நீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் தொழுவீர் பெயர் தொழு நீர் மய தீதுரு துன்பம் இலரே. இந்த பதிகத்தில் பாட்டு சொல்ற பாருங்க. தொழு நீர்மயர் தீது உரு துன்பம் இலரே. தொழு நீர் என்றால் தொழுகின்ற, நீர்மை என்றால் தன்மை, இல்லைன்னா வழக்கம், நிர்ணயமாக தொழுவது என்கின்ற தொழுகின்ற கடப்பாடு, கட்டளையாக தொழுவது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தொழுகின்ற தன்மையை உடையவர்கள் தீதுரு துன்பம் இலரே. அப்போ அந்த தீதுரு துன்பம் என்றால் இன்ஸ்டண்டா வர்ற அப்பப்போ வர சிக்கல் இல்லை, கொஞ்சம் ஏப்பம் வர்ற மாதிரி இருக்குது, அஜீரணமாக இருக்குது, மந்தம் தட்டிக்குது. இதுக்கெல்லாம் போய் வேண்டியதில்லை. தீது ஒரு துன்பம் வினை வயத்தால் வருகின்ற துன்பம். வினை வயத்தால் வருகிற துன்பம்னாதே பிறவி. ஆக பிறவி நீக்குவதற்காக இறை வழிபாடு, சிவ வழிபாடு இருக்கிறது என்பது நம்ம வினை நீங்குதல் சொல்லத்தானே. முதலியே பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்களுடைய முத்தாய்ப்பான கருத்து என்னன்னாக வினை நீக்கம் பெறுதல், உயிர்கள் உய்தி பெறுதல் என்பதற்காக. அந்த வகையில் இதில் வந்து தொழு தீதுரு துன்பம் இலரேனர். ஆக கொழு நீர் வயல் சோர் குழங்கலம் நிறைந்த நீரை உடையதாக இருக்கின்ற பெருமான். அது என்னது? விழு நீர் மழு வாட்படையன். நீர் சொன்னார். நீர்னா அங்கேயும் செஞ்சுடுவோம். என்ன விழு நீர்? வானத்திலே இருந்து வந்தீங்கன்னா விழுப்பம். விழுப்பம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா? விழுப்பம்னா என்னது? திருவள்ளுவர்கிட்ட போகலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால். அப்போ ஒழுக்கம் பெருமையை தரும். விழுப்பம் என்பதே பெருமையை தரும் தான். அப்ப விழுநீர் என்றால் பெருமைக்குரிய கங்கை. விழுமை என்றால் பெருமை. பெருமைக்குரிய கங்கையை முடியில் அணிந்தவர். அதான் விழுநீர் மழு வாட்படையன். அண்ணல் அப்படிப்பட்டவர், கையிலே படையை வைத்திருக்கிறவர்கள். அவர் இருக்கின்ற மழு வாட்படை என்றால் மழுவையுடைய கையிலே வைத்து கொண்டிருப்பவர். அந்த சிவபெருமான் உரைகின்ற பதி விளங்கும் கழுநீர் குவளை மலர். அது என்னன்னா தான், கழுநீர் என்பது ஒரு மலரு, குவளை என்பது ஒரு மலரு. அதுக்கப்புறம் வந்து கழுநீர் குவளை ஆகிய மலர்கள் மலர்ந்து அதிலே கயல் என்பது மீன்கள். மீன்களில் ஒரு வகை கயல். வாழை கயல் என்பது மீன்களின் வகை. வாழை வந்து எங்கன்னா சேறு பகுதியாக இருக்கிற மடையில் வாழை பாயும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஞான சம்பந்தருடைய வார்த்தை பாருங்க. வாழை எங்கடா இருக்குன்னா இங்க இல்லையா, இங்க வாழை பாயுதுன்னு சொல்லாத. குளத்துல கயல் தான் பாயும். அந்த கயல் என்பது குளத்தை ஒன்றும் அம்பு பண்ணாது. இது மடையில் வாழை பாய மாதராருன்னா அங்கே ஒன்று மடையில். அது அதனுடைய அந்த சாமி எவ்வளோ அருமையாக அந்த எந்தெந்த இடத்துக்கு இந்த கொண்டாந்து மீன் வகையில் கூட ஒரு டிஃபராஷன் கொடுத்துது. அவர் ஏங்க பெருமான் வாயிலிருந்து பெருமான் அவர் வாய் வழியாக பாடுறாரு, அவ்வளோதான். கழுநீர் குவளை ஆகியன மலர்ந்து கயல் மீன்கள் துள்ளுமாறு அமைந்திருக்கின்ற நீர்நிலைகளை உடையது. கொழு நீர் என்றால் நல்ல நிறைந்த நீர்நிலை உடையது, தடாகமாக நிறைந்து இருக்கின்ற நீர். கொழு நீர் வயல்கள். அது மட்டும் இல்லை, வயல்களும் சூழ்ந்திருக்கு. நீர் வளம் இருந்தாக என்ன வரும்? வயல் வளம் இருக்கின்றது, வயல்களும் இருக்கின்றது. வயல்களால் சூழப்பட்டதுமாகிய குரங்கலில் முட்டம். இப்போ கூட அப்படிதான் இருக்குது, ஒன்றுமோ தெரியல. குரங்கலில் முட்டம் கிராமத்தில்
நாங்கள் போனோம். அங்கே ஒரு முறை போனோம். நாங்கள் வேனில் போயிட்டு வரும்போது இருப்பார் ஞான பரமேஸ்வரன் தான் டூரில் போயிட்டு கூப்பிட்டு வந்தார். அங்கே வரும்போது கொஞ்சம் நேரம் இருக்குனாங்க, கொஞ்சம் வேன்காரங்க தகராறு பண்ணான், இதெல்லாம் வரமாட்டான், உள்ளே போக மாட்டான்னு. போனாங்க குரங்கல் மட்டும். எங்கள் ஊரில் கூட ஒரு டீம் போயிட்டு வந்து கூட ஒரு 6 பேர் போயிட்டு வந்தாங்க ஊர் ஜனங்க. குரங்கணில் மட்டும் நான் 2 முறை போனேன். ஒரு முறை போகிறப்போ நல்லா தரிசனம்லாம் பண்ண முடியுது. அது 2 வீலரில் போனேன். சரி, வெரி குட் வெரி குட். பார்த்தீங்க நம்ம எல்லாம் தொண்டை நாடு தலங்கள் தானே. வயல் சூழ்ந்த குரங்கணில் முட்டம் தொழு நீர்மயர் தீது உரு துன்பம் இல்லவே. தீது உரு துன்பம் என்றால் வினையினால் உறுதல். தீது என்றால் வினை. வினையினால் வினை துன்பம் வந்து நம்மளை கேட்டு வராது. அது பாட்டுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னால தேடி அது நான் ஐ ஆம் ரெடி டு ஆல். நான் எப்போ ஓடுமோ நான் வருவேன் சொல்லிட்டு வந்துனே இருக்கேன். நம்மகிட்ட வராதெல்லாம் கேட்டு ஸ்டேரே வாங்க முடியாது. ஆனால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டணும். அதுதான் ஒரு நீர்மயர். அந்த தன்மையோடு அந்த வினை வந்து உறுத்து வந்து ஊட்டுகின்ற வினையிலிருந்து தவிர்ப்பதுக்கு ஒரு வழி. இன்னும் அருமையான முதல் பாட்டிலே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம குரங்கணில் முட்டம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை தொழுதாலுமே எங்களுக்கு எல்லாம் பெருமான் கிடைச்சிடும். நான் 2 முறை போயிருக்கிறேன். ஒரு முறை போகிறது மட்டும் காக்கா அணில் இதெல்லாம் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே போகும்போது அந்த மடுவு மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்தது விடை சேர் கொடி அண்ணல் விலங்கு உயர் மாட கடை சேர் கருமென் குளத்தோங்கிய காட்டில் குடையார் புனல் மல்கு குரங்கனில் முட்டம் உடையான் எமையாள் உடை எந்தை பிரானே. இந்த இடத்துல ஒரு ரகசியம் சொல்றார். இந்த கடைசி வரியில் மட்டும் ஒரு பூட்டை போட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, விடை சேர் கொடியன், நல்ல செய்தி தெரியும். விடை கொடிய உடையவனாக இருக்கின்ற பெருமான், அண்ணல் எல்லாவற்றுக்கும் மேலானவன். அப்படிப்பட்ட பெருமான் உயர்ந்து விளங்கும் மாடங்கள் இதுதான். உயர் மாடங் கடை சேர், மாடங்களுடைய கடைப்பகுதி மிக உயரமாக வானலாக இருக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்றது. கருமென் குளத்து ஓங்கிய காட்டில் என்றால் ஆடுதற்குரிய நீர்நிலைகள் நிறைந்த குரங்கணில் முட்டமா. அதில் குளங்கள் இருக்குது. அதெல்லாம் போகாது, அந்த பக்கம் போக முடியாது. இந்த மாதிரி இல்லை. நீராடுவதற்கு உரிய தன்மையை உடையதாக இருக்கின்ற குளங்கள் நிறைந்ததாக இருக்கின்ற குரங்கணில் முட்டத்திலே இருக்கின்ற பெருமான். அந்த பெருமான் அந்த குரங்கணில் முட்டத்திலே அந்த குரங்கணில் முட்ட தலத்தை தனக்கு உடமையாக ஆக்கி கொண்டு இருக்கான். அவன் யாருன்னாக விடை கொடியண்ணல். முதல் வரி விடை சேர் கொடியான். அவன் என்ன பண்றானா, சிவபெருமான் என்னை ஆளாக உடைய தலைவன். இன்னும் அருமையான கருத்து சொல்றாரு பாருங்க. ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, என்னை ஆளாக உடைய அடியவன். இவர் அடிமை, பெருமான் ஆண்டான். வைணவத்தை சொன்னார் ஆண்டான் அடிமை. நம்முதில் அடிமை கிடையாது, ஆட்பட்டோர், ஆட்பாலவர், ஆட்கொள்ளப்பட்ட தன்னால் ஆட்கொள்ளப்பட்டோர். ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பால் புகில், இதில் பாடுவார் மதுரையில். அது மாதிரி ஆட்பாலவர் என்றால் ஆட்பள்ளப்பட்டவர்கள். ஆளுடை பிள்ளையார் என்பதனால் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அனாதியே இருக்கிறது. ஞானசம்பந்தர் என்ன சொல்லுவாங்க, முதல்ல எடுத்து சேர்க்கிறார், அடிக்கடி கொடுப்பார். ஆளுடை பிள்ளை சிவபெருமானால் ஏற்கனவே அனாதியே ஆளுடை பிள்ளை. நான் அடிக்கடி சொல்கிற போது சொல்லியிருப்பேன், இங்கே சொன்னனோ இல்லையோ தெரியல. மற்ற 3 பெருமக்களிலே 4 பெருமக்களிலே அவர்கள் எல்லாரையும் விட ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏன் முதல்ல வந்தோன்னா அவர் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இங்கே வந்த பிறகு அவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு குற்றங்கள் செய்த காரணத்தினால் இங்கே வந்து அந்த குற்றத்தை நீக்கி அவங்களை பத்திரமா கொண்டு போகணுன்றார். ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வந்தார் சுந்தரர். என்னை போய் அங்கே போக சொல்கிறேன். அவர் ஏற்கனவே அங்கே தான் இருந்தவர் தான். ஆனால் ஞானசம்பந்தர் இங்கே வருவதற்கு ஏதாவது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இருக்கவே இல்லை. நமக்கு அவருடைய வாக்கினால் தெரிகிறது. பிறப்பதற்கு சற்று கூட தகுதி இல்லாதமாக இருக்கென்னை பிறக்குமாறு இல்லாத உன்னை மறக்காதையே அங்கே ஒரு இடத்துலையே தானே இருந்துட்டம்பா. மையல் செய்து மண்ணில் மேல் பிறக்குமா. ஏன் செஞ்சாருனாக்கா வேத நெறி தழைத்தோங்க. இதுக்கு தான் அவரை கொண்டாங்க. அவ்வளோதான். இவர் காரணம், அதுக்கு ஒரு காரணம் தான் அது.
ஆக இந்த நீர்நிலைகளுடைய அதான குடையார் புனல் என்று சொன்னது குடையக்கூடிய நீராடக்கூடிய தன்மை உடையதாக புனல். ஆக சிவபெருமான் இந்த பிரான் என்பது தன் வழி நின்று ஏவல் கொள்ளும் தன்மையனாயிருத்தல். பெருமானுக்கு பிரான் ஒரு வார்த்தை இருக்கு. சித்தாந்தத்தில் படிக்கும்போது நிறைய சொல்லுவார், பாலாவணையா சொல்லுவார். பிரான் என்பது தன் வழி நின்று ஏவல் கொள்ளும் தன்மையனாயிருத்தல். அவர் தான் பிரான். தன் வழியில் நின்று அவங்கள நேராக ஏவல் கொண்டு தன் வழிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை பிரான். எந்த பிரான் என்று சொல்றது மூலம் என்னுடைய தந்தையாக இருந்து எல்லாம் அந்த தன்மை அடைவதுனா இவ்வளோ முயற்சி. அதை நம்ம எந்த தொலைவு வந்திருக்கிறோம். நான் கொஞ்சம் தொலைவு தான் போய்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் ரொம்ப தொலைவோட போயிருக்கலாம். ஐயா எவ்வளோ தொலைவு போய்கிறேன்னு அவருக்கே தெரியும். இதெல்லாம் யாரும் சொல்லி தெரிவதில்லை. அவருடைய உள்ளம். அதுதான் நான் சொல்கிறேன். சிவா அவர் கேட்டிங்கனாக்கா நான் போகவே இல்லைன்னுடுவார். இன்னும் சூலப்படையான் விடையான் சுடுநீற்றான் காலன் தனை ஆர் உயிர் ஒவ்விய காலன் கோலப்பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் கமழ் புன்சடை எந்தை பிரானே. இந்த இறைவன் என்னென்ன இருக்கிறான்றது சூலப்படையான் விடையான், பொருள் சொல்ல வேண்டியதில்லை, விடையை ஊர்தியாக உடையவன். சுடுநீற்றான், சுட்டதனால் உயிர்களுடைய உடலை சுட்டதனால் சுட்டதனால் வருகின்ற நீற்றினை அணிந்தவனாக இருக்கிற பெருமாள் சுடு நீற்றான். காலன் தனை ஆர் உயிர் வவ்விய காலன், மார்க்கண்டையருக்காக காலனை காலால் காய்ந்தவன் சொல்றான் இல்லையா. அதனால காலனை தனை காலன் தனை ஆர் உயிர் வவ்விய காலன். இவர் பாரு, முதல் இருக்கிற காலன் யம, கடைசி இருக்கிற காலன் திருவடி. ஒரே பாட்டு ஒரே வரியில ரெண்டு காலன் வருது. முதல் இருக்கிற கால் யமன் காலன். இதுக்கு காலன் என்றால் காலை உடையவன் அர்த்தம். ஆகனா கோல பொழில் சூழ்ந்த குரங்களில் முட்டம், அழகு பொருந்திய பொழில்கள் என்றால் பூம்பொழில்கள், மலர்கள் மலர்கின்ற சோலைகள் நிறைந்ததாக இருக்க பொழில்னா சோலை. குரங்களில் முட்டத்தில் ஏலம் கமழ் புன் சடை எந்த, ஏலம் என்றால் வாசனை, வாசனை பொருந்திய அருமையான சடையை, நீண்ட சடையை உடையவனாக இருக்கின்ற என்னுடைய தந்தையாக இருக்கின்ற எனக்கு தந்தை. முதல் பாட்டு என்ன சொன்னார்? என்னை ஆட்கொண்ட பிரான் சொன்னார். என்னுடைய தந்தையாக இருக்கின்ற பிரான் சொன்னார். அடுத்தது 4வது பாட்டு, வாடா விரி கொன்றை வைத்து ஒரு காதில், சாரி மணி, வாடா விரி கொன்றை வளர்த்து ஒரு காதில் தோடார் குழையான் தோடார் குழையான் அல தோடார் குழையால் நல நாலியா நல பால நோய். தோடார் குழையான் நல பாலன நோக்கி கூடாதன செய்தை குரங்கனில் முட்டம் ஆடா வருவார் அவர் அன்புடையாரே. இது பார்த்துலாம். வாடாத விரிந்துள்ள கொன்றை மாலையை சூடியவர். வாடா விரி கொன்றை, வாடாமல் இருக்கு. பெருமானுடைய திருவடி போச்சுன்னா எதுவும் வாடாது. அது ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட். அதனால வாடாத தன்மைகளுடைய விரிந்த கொன்றை மலரை தன்னுடைய சிரத்திலே சூடியவனும் வலக்காதில் குழையையும், ஒரு காதில் என்றால் வலக்காதிலே குழையையும், இடக்காதில் தோட்டையும், தோடு தோடு அத குழையான் நல பாலன நோக்கி. இது இன்னும் கீழே குறிப்பு வருது, இப்போ சொல்கிறேன். தோட்டையும் அணைந்து இருக்கின்ற பெருமான், அதாவது இப்போ குழையூர் காதினன் தோடுடைய செவியன். அது குழை ஒரு பக்கத்தில் அணிஞ்ச, ரெண்டு குழையும் தோடும் பெருமானையும் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. அணிந்துள்ளவனும் நன்றாக அனைத்து உயிர்களையும் காத்தலை திருவுளம் கொண்டு நமர். யாரை சொல்? அவன் நோக்கி குரங்களின் முட்டத்திலே உயிர்களை நன்றாக காப்பதற்காக இதான் சொல்றார். குழையான் நல பாலன நோக்கி, இப்படி பிரிங்க. அத நல பாலன நோக்கி என்றால் உயிர்கள் நன்மையை அடையும்படியாக உயிர்களை நோக்குவதற்காக தன்னை நோக்கி உயிர்கள் நன்மையை அடையும்படி நல பாலன நோக்கி என்கிற அந்த பொருளுக்கு இப்படிதான் சொல்றாருங்க. அப்படிப்பட்ட தன்மை உடையவன். அடுத்தது தேவர்களும் செய்ய முடியாத செயல் கடைசி வரும் பாருங்க.
தேவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, தேவர்களும் செய்ய முடியாத ஒரு தன்மையை செய்யக்கூடிய பெருமான்வர். அப்படிப்பட்டவருடைய இருக்கிற அவர் உயிர்களின் மீது மிக்க அன்புடையவராக இருக்கின்றார். வாடா வெறி கொன்றையை சொல்லியாச்சு. தேவதேவன் அணிந்த மாலை வாடாது என்பது குறிப்பு. ஏன் மாலை வாடாதுனாக்கா, தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் அணிந்த மாலை வாடிடும், ஏன்னா அவங்க பிறகு உண்டு. தேவதேவன் தேவதேவன் சேவகன், பெருமானுக்கு சிவபெருமானுக்கு தேவதேவன் பெருமான் ஒத்த தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்லுறாரு. அதனால தேவனுக்கு தலைவன் சொல்லுவாங்க. அணிந்த மாலை வாடாது என்பது குறிப்பு. அடுத்தது, வலத்து குழையும் ஒரு காதில் நன்றாக காத்தலை திருவுளம் கொண்டு. வலத்தில் ஒரு காதில் தோடையும், குழை ஒரு காதிலே தோடு ஒரு காதில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். உடையவன் எனக்கு கொள்க. நல்ல பாலன நோக்கி பாருங்க, நல்ல பாலனம் நோக்கி, நல்ல பாவனம் நோக்கி நன்றாக காத்தலை திருவுள்ளம் கொண்டு. புரியுதுங்களா? நல்ல பாலனம் நோக்கின்னு இருக்கு இல்லையா, நன்றாக காத்தலை திருவுள்ளம் கொண்டு. யாரை காக்க போறாரு? உயிர்களை காக்க போறார். உயிர்களை காப்பதை திருவுளத்திலே கொண்டு இருக்கின்ற தலம் இந்த. இது சில இடங்களிலே சில செய்திகளை ஒரு ஒரு சில குறிப்பான செய்திகளை சொல்லுவார். இப்போ இதெல்லாம் நம்ம மனசில் பண்ணாக்கா, யாருக்காவது ஒரு இடத்துல போய் இது மனசில் பதியும். ஆஹா, இப்படி சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல போய் வணங்கி போகிறோம்னா, அங்கே போய் வணங்குற போது எங்கேயோ ஒரு இடத்துல கடவுளுடைய ஃப்ளாஷ் நம்ம கட்சி போச்சுனாக்கா, அதை நீ அதோட விடவே மாட்டேன், அடிக்கடி போவேன். அங்கே போனால் எனக்கு என்னமோ ஆகி போகுது பாருவேன். இதுதான் சில இடங்களிலே திருமுறை தலங்களிலே சென்று வருவது. அதுதான் சில இடங்களிலே இந்த குறிப்பாக இது பாருங்கள், பெருமான் நல்ல நன்மையை தன்னை வணங்குவோருக்கு நன்மையை அடையும்படியாக திருவுளம் கொண்டு அமர்ந்து இருக்கின்ற தலம் என்று ஒரு குறிப்பு சொல்லிடுற. நல பாலன நோக்கி தம்மை வந்து வழிபடுகின்றவர்களுக்கு நல்ல தன்மையை அருள்வதற்காகவே நோக்கி கொண்டு இருக்கிற பெருமான் அவர் வந்து இருக்கிற அப்படிப்பட்ட குரங்களில் முட்டத்திலே ஆடா வருவார் அவர் அன்பு உடையாரே. அந்த திருப்புலத்திலே சென்று இறைவனை எல்லோரிடத்தில் இருக்கிற அன்பனை அவரை வழிபாடு செய்து அங்கே பெருமானுடைய ஆனந்தமாக இடத்துல இருந்து குளத்தில் போய் மூடுங்க, பெருமானுடைய திருவுளத்திலே மூடுங்க, பெருமானுடைய திருவுளத்திலே நாம் செய்து வர வேண்டும் என்று சொல்கிறார். எல்லோரிடத்தும் அன்புடையவன்றதுனால அவரை நம்ம வந்து வணங்குவது. இந்த சில இடங்களில் சில குறிப்புகள் கிடைக்கும். இது சொல்கிறவங்க சொல்கிற நான் என்னால் முடிவரை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சில இடங்களில் வரும், நான் சொல்கிறேன். அது பெருமானுடைய திருவுள்ளம் எங்கே இருக்குதோ அதுதான் நிறைய போய் கேட்குறது. கேட்க கேட்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுப்பான், ஒவ்வொருக்கும் ஒரு இடம் பிடிச்சிடும். அதுதான் திருவுளத்திலே பெருமானுடைய ஆட்கொள்ளப்படுகின்ற ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணம் என்பது ஆட்கொள்ளப்படுகிற தன்மை. அதுதான் நம்ம தேடி 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 திருந்தடி ஏத்துமின். ஒரு வாட்டி போய் ஏற்று வந்துடும் நான் சொல்லலையா, அவங்களே திருப்பி சொல்லுவாங்களே, தேடி தேடி திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவன் நம்ம. நீ எல்லா ஊரும் போய் பார்த்துருப்ப வந்துடுவார், அவர் பாட்டு இருப்பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு பெருமானோட திருவள்ளுவர் வாயம் இருக்கிற ஒரு நேரம் வந்துடுச்சுனாக்கா, பெருமான் திருவள்ளுவர் கிடைச்சி போச்சுனாக்கா, அவர் என்ன பண்ணுவார், அவன் பின்னாடியே வந்துடுவார். நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். அப்படிப்பட்ட தலங்கள் பல இருக்கிறது. ஆடிப்பாடி அண்ணாமலை இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு குறிப்பான ஒரு இடம் சொல்றது. நம்ம இதெல்லாம் மனசில் வைத்து கொண்டு இந்த மாதிரி பெருமானே எப்போ என்னை வந்து தேடி போக, இப்போ என் மனசில் என்ன இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி ஞான சம்பந்தம் சொன்னார, அவர் சொல்லியிருக்காரு, இந்த குரங்கலை முட்டத்தில் பெருமானாவது பெருமானேன்னு போய் விழுந்து வணங்கினாக்கா சரி அங்கேயாவது ஆட்கொள்வார். அப்படி எதுக்கு இப்படி தான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைவு பண்ணலாமா? சரி, நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஏறக்குறை இருந்தாலும் இந்த பதிகத்தை சொல்லி அடுத்த பதிகம் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும், அதையும் சேர்த்து நிறைவு செய்து விடலாம் என்று சொல்லி இதுவரை இருந்து கேட்டவர்கள், அங்கே சரவண சதாசிவம் ஐயாவுடைய சொற்பொழிவுக்கு செல்லுபவர்கள் எல்லாம் சென்று உங்களுடைய பணியில் இருந்து ஐயா எவ்வளோ அது என்னெல்லாம் போட்டு எழுதி படித்து ஏதோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு முடிச்சிட்டோம். அவருக்கு நான் வர முடியாத இருக்குது. அவருக்கு நல்ல பெருமான் திருவிழா அந்த தொண்டை மண்டலம் அவருக்கும் இன்னொருத்தர் சேக்காருக்கும் பக்கத்திலே இருக்கிறவங்க, இடம் பக்கத்திலே இருந்தது. அவரும் அந்த சாமி அது வேற சுந்தரேசன் இருக்காரு. மண்டபம் நல்லா கட்டிட்டு போயிருக்காரு. மண்டபம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கொஞ்சம் ஏதோ சிக்கல் இருக்குது, பார்க்கணும். பெருமான் திருவிழா எல்லாம் இறைவனை வணங்குவோமாக. தொண்டை மண்டலம் என்கின்ற தொண்டை மண்டலவர்களுக்கு உண்டான இருந்து போய் எங்கேயோ போயிருக்குது. இப்போ எதுவோ காஞ்சி புராணமும் திருமலையும் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். உள் வழியாக வெளி வழியாக தான் போகிறாங்க இல்லையா, இப்போ பின்பக்கம் தானே போல. நான் ஒரு சரி, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இருந்து கேட்ட உங்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன்.